வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவருக்கும் வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025. இது விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு குரு ராகு கேது பயிற்சி ஜோதிடம் 2025 ஓர் அலசல். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிடர்களும் ஜோதிட வல்லுநர்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள், பரிகாரங்கள், என்ன பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்க நான் மட்டும் இல்லை, நீங்களும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் இருக்கீங்க. இதோ நிகழ்ச்சிக்கு முதலாக நம்மளுடைய ஜோதிடர்களை வரவேற்றலாம். வணக்கம். ஜோதிடர்களை வரவேற்றாச்சு. ஜோதிட வல்லுநர்களில் முதல்ல நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முக்குந்தன் முரளி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதா கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தர பாண்டியன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரையும் வரவேற்றாச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொது பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, நம்ம சென்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு எப்படி பிறக்குதுன்றத நான் மட்டும் இல்லை, நேயர்களும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்காங்க. இப்போ நமக்கு குரோதி முடிய போகின்றது. 13/4/2025 குரோதி முடிந்து தமிழ் வருடம் அக்ஷயில் ஆரம்பித்து பிரபவ என்று 60 வருடங்கள் இடைக்காட்டு சித்தர் ஐயா கொடுத்த ஒரு தமிழ் வருடங்கள். இதில் 38வது வருடமான குரோதி முடிஞ்சு 39வது வருடத்துக்கு அடி எடுத்து வைக்க போகிறோம். விஸ்வாவசு 14/4/2025 13/4/2026 வரைக்கும் இந்த விஸ்வாவசு தான் நமக்கு தமிழ் வருடத்தின் முக்கியமான ஆண்டாக காணப்படும். அதுக்கு அடுத்தது 40வது வரக்கூடியது பிரபவ. ஸோ இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பெரும் புரட்சிகள், கால்நடையில் பெரிய அனுகூலங்கள், எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், விவசாயிகளில் சாதாரண சின்ன நிலங்களை வைத்து பெரிய அளவுக்கு விவசாயத்தையும் ப்ராஃபிட், விவசாயிகள் இது கால வரைக்கும் நஷ்டத்தில் இருந்தவர்களெல்லாம் இனி லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பஞ்சபூத சேதங்கள், கடல் அமைப்பு பாதிப்புகள், நிலநடுக்கத்தால் பாதிப்புகள், புது நோய் வகைகள், பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் தலை தூக்கும். நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் தவறான முடிவுகளால் மக்களுக்கு அதிக வரிகள் ஏற்படும். அது உலகம் முழுவதும் இருக்கும். பெரிய நாடுகள், லண்டன் போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் கூட மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் ஏற்படும். உலகத்தில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். ஆனால் மனிதனுடைய வக்கர புத்தியால் புது நோய்களை இவர்களே மக்கள் எதிர்பார்க்காத நோய்களெல்லாம் உருவாக்கி விடுவார்களாம். இந்த கொடூரமான அரக்கர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்ததை நாம் படித்திருக்கிறோம். அதுபோல் அரக்கர்கள் மனித ரூபத்தில் நல்லவர்கள் போர்வையில் இருக்கிறவர்கள்லாம் வருவார்களாம். இதெல்லாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் நிலநடுக்கம் சனி கும்பத்தில் இருந்து மாறி மீனத்துக்கு போய்விட்ட திருக்கணிதத்தின்படி குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலம், ராகு கும்பத்திலிருந்து சிம்மத்தில் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விஸ்வாவசு சூரியன் மேஷத்தில் வரக்கூடிய இந்த புத்தாண்டில் எல்லா விதமான கஷ்டங்களும் இருந்தாலும், நல்லதுகள் நடந்தாலும் தெய்வத்தின் கருணையால் எல்லாம் இதுபோல் விஸ்வாவசு எத்தனை ஆண்டுகள், 60 வருடத்துக்கு ஒரு முறை இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கும். ஸோ தெய்வத்தின் கருணையாக இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இந்த புத்தாண்டை நாம் தொடங்குவோம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். நன்றி. ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்போம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது, உலகத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்ன செல்வியாக்கு நன்றி. முதல் ராசியான மேஷராசி, இந்த மேஷராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு எப்படி இருக்குன்னு கேட்போம். சுகன்யா அக்கா கிட்ட. அக்கா சொல்லுங்க அக்கா.
இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போவார். அப்போ வந்து இடமாற்றம்ன்றது நிச்சயமாக இருக்கும். இடமாற்றமாகட்டும், உத்தியோக மாற்றமாகட்டும் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தேக ஆரோக்கியங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கணும். கட்டி மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. கால் வலி, காலில் நீர் கோக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். வேலையில் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை வந்து அவங்க தக்க பிடிச்சிக்கணும். இதை எடுத்துக்கணும். எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு இது சரியாக வராது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்க கூடாது. எந்த வேலை ஆனாலும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லி முதல்ல ஜாயின் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காதல் வெற்றியாக இருக்கும். அவங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. அதனால் இந்த வாட்டி மேஷராசிக்காரங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறதால வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். அது வந்து அவங்க தக்க வச்சுக்கணும். அந்த நன்றி. நல்ல வாய்ப்புகள்லாம் வரும், அதை வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக மணி முருகேசன் அண்ணன்கிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்றாரு? அண்ணா சொல்லுங்கண்ணே. வேந்தட்டில் நேயர்களுக்கு அனைவருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி தந்தைக்கும் மகனுக்குமான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சொத்து பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் அதற்கு தகுந்த போல சூழ்நிலைகள் உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரைட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக திரு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு. ஸோ அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7.5 சனி பாதிப்பு அப்படின்னு பயப்படாமல், ஸோ அவர்களுடைய முயற்சியில் முழு மனதோடு இருந்தாங்க அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையும் ஸோ வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ தொழில் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது மிகச்சிறந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. நன்றி. ஜோதிடர்கள்ட்ட கேட்டாச்சு, ஜோதிட வல்லுநர்கள்ட்ட கேட்போம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு. முதலாவதாக நம்மளுடைய சிவகாசி சுந்தரபாண்டியன் அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேசராசி எல்லா வீடியோலையும் பார்த்துக்கிருக்கோம். மேசராசிக்கு 7.5 ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மக்களை ரொம்ப மேசராசிக்காரங்களை ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பயிற்சியானது உண்மை தான். நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தது உண்மை தான். ஆனால் என்னென்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து உங்களை ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பார்வையினால தான் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருந்திருக்கும். தவிர 7.5 சனிங்கிறது உங்களை எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காதுங்கிறது நிதர்சனமாக சொல்ல முடியும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தடையாக இருந்திருக்கும். பணம் கொடுத்த இடத்துல வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும். கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்களோட அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம் மேஷ ராசிக்கு. ஐயா சொல்லுங்கய்யா. வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீரமும் தைரியம் மிக்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. நீண்ட நாட்களாக புத்திரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரவாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாட்டில் இந்த டைமில் உருவாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பாட்டெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கடுமையான முயற்சியின் மூலமாக தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அமையும். அதனால் உங்களுடைய கடினமான உழைப்பு, முயற்சி இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க இருக்கின்றது. நீண்ட நாட்களாக புத்திரவாக்கியம் இல்லாதவங்களுக்கு மட்டுமில்லை, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் 2வது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாட்டலாக உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறைகள் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நன்றி. எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான டைமிங் தான்.
குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தொழில் விஷயத்தில் லாபங்கள் பெருகி கிடக்கக்கூடிய அமைப்பு வரும். தந்தைக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பும், தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அது உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பில் உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். துணைக்கிட்ட கோபதாபங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி 2 பேரும் அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட படிப்பு 5ல் கேது இருக்கிறதுனால மேல் படிப்புக்கான விஷயங்கள், பட்டப்படிப்புக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்பாக வரும். 12ல் சனி இருக்கார், விரய சனியாக தான் இருக்கார். சுப விரயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தூக்கம் கெடும், கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வர்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் 11ல் ராகு இருக்கார், கண்டிப்பாக வந்து பேராசையை தூண்டிடுவார். காலபூசனுக்கு 11ஆம் இடத்துலையும் வந்துட்டார், உங்களுக்கும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பெரிய விஷயங்களில் இன்வால்வ் ஆகிட்டு பண விஷயங்களில் எதுலையாவது வந்து முதலீடு பண்ணி அதில் மோசடி ஆகாமல் பாதுகாப்பாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும் மேசராசிக்கு. நன்றி. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பட் பொறுமையாக இருந்தாக்கா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்போம். மேஷ ராசிக்கு ஐயா சொல்லுங்கய்யா. வேந்தர் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 விஸ்வா வருஷ தமிழ் புத்தாண்டு குரு பகவான் வந்து மேசராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இவர்கள் வந்து முயற்சி, தகவல் தொடர்பு, அதேமாரி இந்த யூடியூப் சேனல்காரங்க, டிவிக்காரங்க எல்லா கல்வித்துறையில் எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு. அதேமாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பார்ட்னர் கூட இருக்கவங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கும். சகோதரனால நட்புறவு கிடைக்கும். அதேமாரி 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராகு பவன் அங்கே இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல ராகு இருந்துன்னா நிறையா அள்ளி தருவார். அவர் எந்த தொழிலும் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவார். குரு பகவான் பாராரு. அதனால் வந்து 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துலையும் குரு பகவான் பார்த்தனால தொழில் வேலை முயற்சி செய்தால் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் மேஷ ராசிக்கு. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் உடற்பயிற்சி, அடுத்த பரிகாரம் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணவரவுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்குறச்சே வேறு என்ன வேணும். அதே சமயம் உடற்பயிற்சி மறக்கவே கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள். சனி உங்கள் ராசியில் நீச்சமாகிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மேஷம் விருச்சகமெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். அதனால் முன்னேற்றத்திற்கு உண்டான அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமணத்தடை, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வெளியிடத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக வாழ்வார்கள். அதுவே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், சந்தோஷம், தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, புது பண வரவுக்கு உண்டான அனுகூலம், பெரிய தொழில் அமைப்பு ஏற்படுவது தான் மேஷத்திற்கு மிக முக்கியமாக நான் பார்க்குறேன். நன்றி. ரொம்ப அற்புதமாக ஜோதிடர்களும் சரி, ஜோதிட வல்லுநர்களும் மேஷராசிக்கு நிறையா பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஓவரால் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை விட்டுறாத பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்தது ரிஷபராசி நேயருக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சிவத்தங்கம் அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. வேந்தர் டிவி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. வருமானங்கள் சீராக இருக்கும். அதாவது நீண்ட நாள் அவங்க நினச்சி இருந்த காரியங்கள் வந்து இப்போ நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானங்கள் நல்லாயிருக்கும். அதேமாரி பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் போடுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணுங்க. ரைட். ஸோ ட்ரீம்ஸ் கம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்ச எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னையர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா வாங்கி போடலாம். அதுக்கு வண்டி வாகனம் இன்ஸ்டால்மெண்ட்டு, அதாவது கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்குறது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அந்த பெரியவங்களுடைய பேச்சை கேட்குறது, இல்லை ஜோதிடர்கிட்ட அந்த ஆலோசனை கேட்டு சிறப்பாக பார்த்தா இந்த ரிஷபராசி இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். ஸோ ரொம்ப
ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகள் பட்ட துன்பங்கள் எல்லாம் சரியாகி எந்தெந்த ஒரு திருமண தடை இருந்திருக்கும், ஒரு சொத்து வாங்க தடை இருந்திருக்கும், அனைத்து தடைகள் நிவர்த்தியாகி இந்த விஸ்வாவசு வரும் அவளுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் சுகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டாக பஞ்சா சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ குருகுகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ரிஷபராசிக்கு. அண்ணா சொல்லுங்கண்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த ஆண்டு குரு பயிற்சியாகப்பட்டது. குரு மங்களக்காரகன் ரிஷபராசிக்கு குடும்பஸ்தானமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கல்வி விருத்தி, தனதானிய சேர்க்கை, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபார விருத்தி என எல்லாமே சுப மங்கள நிகழ்வுகளாக நம்ம வீட்டில் நடக்கும். அதே போல் மங்களக்காரகனாகப்பட்ட குரு பகவான் நமக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை, நண்பர்களுக்குள்ள சண்டை, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு நீங்கி நல்ல நிறைவான சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. மேலும் காதல் கைகூடாமல் இருந்தவங்களும் திருமண தடை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு நல்ல சுப மங்கள விரயங்கள் எல்லாம் நிறைவாய் நடந்து ஈடேறக்கூடிய ஒரு அம்சமான ஒரு ஆண்டாக இருக்கும். எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. குரு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துக்கிறதுனால குரு பகவான் வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் செய்யும்போது நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய ஆண்டு. நம்பிக்கையோடு இருங்க. நன்றி. ஸோ கான்ஃபிடென்ஸாக இருக்க சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளியை கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. பொதுவாக அன்பும் பாசமும் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு 6, 8, 10 இந்த இடத்துல குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார். இதில் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை சிக்கலை தீர்த்து வைக்க போகிறாரு. கோர்ட்டு கேஸு, அதேமாரி சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளூரில் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு உத்வேகங்களும் பலங்களும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு கேட்போம். இந்த 2025 இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ல் இருக்கிறாரு. அதனால் பணவரவு, பேச்சுகள், குடும்பம், ஒற்றுமை, இவ்வளோ நாள் பிரச்சனை உள்ள குடும்பத்தில் இருந்தனா அந்த பிரச்சனைலாம் நார்மலாகிடும், சமாதானம் ஆகிடும். குடும்பத்தில் புது வரவு வரும், குழந்தைகள் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். அதேமாரி குரு பகவான் 2ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஒரு நோய், வம்பு, வழக்கு, கேஸ் இதெல்லாம் தீரும். அதேமாரியே தொழில் ஏதாச்சும் வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும். அவர் கரெக்டாக 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்குன்னா அதுவும் தொழில், வேலை எல்லா அமைப்பும் கிடைக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுலே இப்போ நல்ல ஒரு அமைப்பான காலம் யாருன்னா ரிஷபராசிக்கு தான் அருமையாக இருக்குது. அதை வச்சு பயன்படுத்திக்கணும். நல்ல நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ரிஷபத்திற்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த தொந்தரவு போயிடும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட அதை கிளியர் ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் போகும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் அமைப்பு ஏற்படும். தொழில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை தரும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அனுகூலம் ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, தலைவலி போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பள்ளிக்கொண்ட பெருமாளை, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, விஷ்ணு காயத்ரி கேட்பது மிராக்கலை பண்ணும். இந்த வருஷம் மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு சனி 11ல் 2.5 வருஷம் இருக்க போகிறார். ஆக்கப்பூர்வமான எல்லா விஷயத்தையும் தைரியமாக இறங்கணும். சும்மா யோசிச்சுக்கினே கூடாது. நாள் பார்க்குறது, அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது, எல்லா நாளும் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி தர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ரிஷபம் சரியாக சக்ஸஸ் ஆகலைன்னா ரிஷப ராசி அந்த ஆளுக்கிட்ட தான் கோளாறே தவிர
கிரகங்கள் கோளாறு இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். அவ்வளோ அபிரிதமான காலகட்டம். அஷ்டலட்சுமி கடாட்சியமே கிடைக்கக்கூடிய ராசி விஸ்வாவசுவில் ரிஷபம். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ரிஷபராசி தான் டாப் கிளாஸில் இருக்குமோன்ற மாதிரி கூட ஒரு டவுட் இருக்குது. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் நம்ம என்ன சொல்கிறாங்க கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? ரிஷபராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஜென்மத்திலேருந்து குரு விலகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய தனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் ஏற்பட்டு தொழில் செய்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, ஏதாவது வந்து முதலீடுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா 10ல் வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் நல்லா விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை நிறையா கொடுப்பாரு. 10ல் ராகு உட்கார்ந்து தொழிலை கொடுக்குறாரு. 14ல் சனி பகவான் உட்கார்ந்து லாபத்தை கொடுக்க போகிறாரு. குரு பகவான் கடனையும் ஏற்படுத்தி உங்களுக்கு சுப தொழிலை சுப கடனை உண்டாக்க போகிறாரு. இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து அரசு வேலைக்கு ஏதாவது எதிர்பார்க்கணுன்னாலும் இந்த டைமிங்கில் அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சொத்து விஷயம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கிக்கிறது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த தடவை வந்து அதிகமான பலன் அடையிறது யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபேவரபுளாக நல்லா கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதை பயன்படுத்திக்கணும். நன்றி. நன்றி. ரொம்ப அற்புதமாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சிவகாசி சுந்தரபாண்டியன் அவர்கள்ட்ட கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு விலகிறதே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம். ஏன்னா குரு பகவான் நம்ம ராசியில் ரிஷபராசியில் அமர்ந்ததுனால எந்த விஷயம் செய்யனாலும் ஒரு மன அழுத்தத்தோடையே கடந்த காலங்களில் செஞ்சுருப்பீங்க. இந்த காலம் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை கட்டுறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் யாராவது பிரிஞ்சிருந்தால் கூட இந்த வட்டம் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் என்ன பண்ணுன்னா இவங்களை 2 பேரையும் இணைச்சி வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே போல் புதிய திருமணத்துக்கு, அதாவது திருமணத்துக்கான விஷயங்களில் பல விஷயங்களில் தடையாகவே இருக்குது, அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு அமைய மாட்டேங்குன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் மூலமாகவும் சனி பகவானுடைய பார்வை விலகல் மூலமாகவும் இவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும். இவங்க வந்து நைட் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை விலகினாலுமே இவங்களை ஜென்மத்தை சனி பகவான் பார்க்காரு. ஸோ அப்போ இவங்க வந்து நைட்டு தூங்குறதுல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும், ட்ராவலில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். இதை மட்டும் செலுத்தினாலே இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ரைட். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஓவரால் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து சுதாகரன் அம்மா வந்து ரிஷபராசி தான் ஓவரால் 12 ராசியிலே தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ராசியான மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வெங்கடேஷன் என்கிட்ட கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. அனைவருக்கும் வேந்தர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரிவினைகள் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த தொழில் துறையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் அடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது வரைக்குமே நிறைய முயற்சிகள் செய்துட்டு இருந்தோம், அது கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பாற்றல் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் இந்த வருஷத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கும், திருமணமே இது வரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசினருக்கு இந்த வருடத்தில் கட்டாயம் திருமணம் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதற்கு பெருமாள் அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அனைத்தையுமே ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பெருமாளை வணங்குவதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னார். அவரத்தோட அடுத்ததாக நம்ம மாதையன் ஐயா கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஐயா சொல்லுங்க. மிதுன ராசிக்கு வேந்தர் டிவி நல்லவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையுமே இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக நம்ம கருதப்படுகிறது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து இப்போது குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிட்சம் கிடைக்கூடியது. ஆனால் பிள்ளைங்களோட கல்வி படித்து ரொம்ப நாளாக வந்து ஏன்னா படிப்பு ஏறாது, அவங்களுக்கெல்லாம் படிப்பு கல்வி நாணமாகும். அப்படி இருந்தாலுமே வண்டி வாகனம் ரொம்ப நாளாக வீடு கட்டி அந்த வீடு வந்து வேலை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு குருவனுடைய மிதுன ராசியில் இருக்கிறதுனால அந்த வீடு கட்டி முடிச்சிடலாம். அதேமாரி பார்த்தா நோய் நொடியங்கள் பார்க்குற பொழுது மருத்துவம் கண்டிப்பாக பார்க்கணும். அதேமாரி பார்த்தா அதுக்கு பரிகாரமாக நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் அவரை வழிபட்டால் அந்த நோய் நொடியும் தீர்த்துக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். நன்றி.
அவரை தொடர்ந்து அடுத்ததாக மிதுன ராசிக்கு விஜயலட்சுமி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த குரு வந்தாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஜென்மத்தில் வந்து குரு வந்து உட்கார்றாரு. ஆனால் உங்கள் ஜென்மத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதி வீடாக இருந்தால் கூட, ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குலதெய்வ வழிபாடு நீங்கள் தடைப்பட்டு இருந்தால் அந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்க இளைஞர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் வந்து அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். வேலைக்காண்டி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து நீங்கள் கம்பெனியாக ஏறி அலையிற மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இல்லாட்டி அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவை கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு வராரு. அப்போ நிச்சயமாக நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஓடி உழைக்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்லதை செய்யும். ஆலங்குடி குரு பகவானை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். முதியோர்களை கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணுங்கள். முன்னோர்கள் ஆசி கிடைச்சா மிதுன ராசிக்காரர் இந்த ஆண்டு நல்லதே உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வேலை உன்னை தேடி வருமா, வேலை தேடி விரைந்து போ. அந்த மாதிரி உங்களை தேடி எதுவும் வராது, நீங்கள் தேடி போனால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சின்ன சேலம் சுதாகரன் அம்மா கிட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு வந்து உட்கார போகிறாரு. பிக் பிளானட் வந்து குரு பகவான் வந்து உட்கார்றாரு. கண்டிப்பாக கொஞ்சம் உடல் உபாதைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்க செய்யும். ஆனால் உங்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு வந்து அனுகூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். 10ல் சனி பகவான் உட்காந்து தொழிலுக்கான விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றத்தையோ புதிய தொழில் முதலீடுகளையோ கொடுக்க தான் போகிறாரு. 7ஆம் இடத்தை, பேரான இடத்த வந்து குரு பார்க்குறாரு. அதனால் திருமணம் தடைபடுறது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும். சகோதர வழிகிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்குகள் வச்சுக்கக்கூடாது. அவங்களோட கிட்ட எதுவும் கொஞ்சம் சொத்து விஷயம், மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி போயிடணும் இந்த வருஷம். குழந்தைகளுடைய வளர்ப்பு, அவங்களுடைய தொழில், கல்விகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கூட்டு தொழில் விஷயங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயம், குடும்ப விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமான பலன்தான் இந்த குரு பெயர்ச்சியும் தமிழ் புத்தாண்டும். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்காரர்கள் 24 வயசானவே இருக்கிற சின்ன பசங்களாக இருந்தாலும் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். இதயத்தில் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் இரத்த ஓட்டங்கள் இதயத்தில் கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டத்தை கெடுப்பார். அதனால் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, அலட்சியப்படுத்தாது. பணம்லாம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஷேர்லாம் கொடுக்க வேணாம். ஏன்னா ஹெல்த்து பத்திரமா வச்சிங்கன்னா தான் அனுபவிக்க முடியும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சூப்பர் டூப்பராக இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷம் அனுகூலிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாட்டி திருமணம் நடக்கலைன்னா எப்போ நடக்கும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். மந்திராலய குரு பகவான் ராகவேந்தரை பிடித்துக் கொள்வதும் ராகவேந்தர் மந்திரங்களை சொல்வதும் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற அற்புதமான அமைப்புகளுக்கு மிதுனத்துக்கு ஆட்பட்டாலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் முதலிலே கவனமாக இருந்தால் இந்த விஸ்வாவசு சுபிச்சத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. மிதுனராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஜென்மத்தில் வந்து அமர்ந்திருக்காருன்னு பார்க்குறோம். ஆனால் அவர் அதே போல் அவர் அமர்ந்தாலும் அவருடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறனால இவ்வளோ நாளாக காதல் செய்யணும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்களால செய்ய முடியாத நிலைமைகள் இருந்திருக்கும். இப்போ அவங்க கட்டாயமாக மிதுனராசிக்காரங்க காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் செஞ்சுக்கிருக்கவங்களுக்கு அது வெற்றிகரமாக இணைவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்காரு. ஸோ அதே போல் திருமணம் விஷயம் கட்டாயமாக நடக்க போகுது. திருமணத்தில் எவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமையாகி அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சின்ன உடம்பு சரியில்லைனாலும் இவங்க விட்டு கொடுக்கக்கூடாது, உடனே போய் இவங்க ஹெல்ப் பண்ணணும், யார்ட்டையும் அதை ஒப்படைக்கக்கூடாது. இவங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பாங்க. அதே போல் இவங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே இந்த ஒரு தமிழ் புத்தாண்டில் மிதுனராசிக்காரங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கட்டாயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் கிரக நிலைகளில் ஏற்படுகிறது. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை விளக்கியிருக்கார். அந்த 3ஆம் பார்வை விளக்கலே இவங்களுக்கு முயற்சி, தைரியம், வீரியங்கிற செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக கிரக ரீதியாக இயங்குது. அதனால் மிதுனராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சிறப்பான ஒரு வருடம். நன்றி. ஸோ தன்னம்பிக்கையாக இருந்தாங்க கட்டாயம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். எளிதில் காதல் எண்ணம் வசம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி நேயர்கள். ராசியினுடைய அமைப்பாற்றல் பிரகாரம் ஒரு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பிரச்சனை தீர்த்து வச்சு அதன் மூலமாக நிலையான ஒரு வருமானத்தை பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்கள் விவசாய சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாற்றல் யோகங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நிறைய சலுகைகள் இந்த மிதுனராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்திலையும் வீடு கட்டக்கூடிய லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பூர்வீகம் மட்டுமல்ல பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்காமல் இருக்கிறவர்கள் வாங்கக்கூடிய யோகமும், வாங்கி வீடு கட்டக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர், அவமான பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டிய காலகட்டங்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பல வகையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. கவனம் நிறைய விஷயங்களில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுடைய ஹெல்த்தில் நிறைய கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. குரு பகவான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இந்த ஜென்ம குருன்றது ஒரு அலைச்சல், அதிகமாக மன உளைச்சல், அது செய்யணும் இது செய்யணும் ஓடணும் அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் இருக்கான். அதனால் அந்த பயம் பதட்டம் தேவையில்லை. அவங்களுடைய உழைப்பு, அன்றாட உழைப்பு அந்த டைமிங் சொன்ன டைமுக்கு சொன்ன நேரத்துக்கு போய் செஞ்சால் அருமையாக இருக்கா. அவங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால குரு பகவான் குழந்தையே இல்லாத ரொம்ப நாள் உள்ளவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாரியே 7ஆம் இடத்துல பார்க்குறாங்க, ரொம்ப நாள் ஒரு கல்யாணம் ஆகலை, ஏன் எனக்கு ஆகலைன்னும் போது இப்போ கல்யாண அமைப்பு காலம் இப்போ உண்டு. அதேமாரி ஒரு நண்பர்கள் பார்ட்னர் தொழில், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பார்ட்னர் சேர்ந்து செய்துன்னா ஆரம்பிக்கலாம். 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு. தந்தைக்கு 9ல் ராகு வந்துட்டார். அதனால் தந்தைக்கு சில பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்கெலாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு போனதுனால சொத்து பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் போய் இப்போ நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம். அருமையான ஆண்டு காலம். 10ல் சனினால அவங்க எதிர்பார்த்த தொழில், அதுக்கு முயற்சி பண்ணால் தொழிலும் நல்ல அமைப்பு இருக்குது. இந்த 2025 நல்லா இருக்குது அவங்களுக்கு மிதுன ராசிக்கு. நன்றி. அடுத்த ராசியான கடகராசி. கடகராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு ஜோதிடரான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தம்பதியிடையே ஒரு ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4, 6, 8 சம்மந்தம் இருக்கிறதுனால வீடு வாகன யோகங்கள், கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை, யாராவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்க. அதே மாதிரி தாயாரனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி தம்பதியர் பிரிவினை, யாராவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன கெடுபலன்கள் அப்படின்னாலும் பெரிய அளவில் நன்மையே பெயர்க்கக்கூடிய காலமாக இந்த புத்தாண்டு இருக்க போகிறது. அடுத்ததாக ஸ்ரீ குருகுகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். கடகராசிக்கு சொல்லுங்கள். தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும். குரு பகவான் விரையமனையில் அமர்ந்திருப்பதனால இந்த ஆண்டு சுபமான நிகழ்வுகளும் மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்கும்.
விடாமுயற்சி படத்தில் அஜித்குமார் வந்து சொன்ன மாதிரி நம்ம இப்போ எல்லாமே தன்னம்பிக்கை மட்டும்தான் கையில் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த தன்னம்பிக்கையை வச்சு இன்னும் 20 வருஷம் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடத்தை வந்து அஷ்டம சனி காலத்தில் சந்திச்சிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு நல்ல ஒரு தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, கல்வி தடை உள்ள குழந்தைகளுக்கு கல்வியும், குழந்தை பேர் தடையாக இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியும் எல்லாம் நிறைவாய் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் வந்து குரு வந்து நம்மளுக்கு இப்போ விரயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறனால இருந்தாலும் அந்த குரு நன்மையை மட்டுமே செய்ய கடமைப்பட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து இந்த ஆண்டு நல்ல ஒரு நிறைவான காலகட்டமாக உங்கள் எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கும். உங்களுக்கான குருவாக நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வஸ்திர தானம் செய்கிறதும், இப்போ அஷ்டம சனி காலம் நீங்கள் நீர் ராசியில் பிறந்திருக்கனால அஷ்டம சனி காலம் முடிஞ்சதுனால நீங்கள் ஒரே ஒரு வட்டம் வந்து கடலில் போய் குளிச்சுட்டு நாளி ஸ்தாபனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக மணி முருகேசன் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தாய், மனை, வீடு, வாகனம், சுகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்குது. கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. ஜோதிட வல்லுநரான யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கடகராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு விஷயம்தான், ஆடி மாதம் முடிகிற வரையில் சிறிது கவனமாக எல்லாத்துலேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. கோபப்படாமல் இருக்கிறது, நல்ல காரியங்களை விட்டு விடாமல் இருக்கிறது, நீங்களாகவே எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்வது, இதெல்லாம் கூடவே கூடாது. கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் பெரிய சிக்கல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய வருடம். ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்ததுக்கு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. முற்றிலுமாக அந்த தேகாரோக்கிய குறைபாடு நீங்குவது. தந்தையார் தாயாருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனம். சுபவரிய பிராப்தம் அதிகமாக ஏற்படுவதனால் கண்டிப்பாக கடன் ஏற்படும். ஆனால் அது சந்தோஷ கடனாக இருக்கும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். ஆடி மாதம் வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது விட்டு விட்டு பிறகு புலம்புவது, நல்லதே நாங்கள் சொல்லி நடக்கவில்லை என்றால் அது உங்களுடைய தலையெழுத்து. நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் காணப்படுகிறது. அந்த வாய்ப்புகளில் பொறுமையாக இருந்து தர்க்கம் செய்யாமல் இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படும். பொறுமை காத்தால் பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்லுங்கய்யா. அன்பால் என்னைக்குமே வெற்றி கொள்ளக்கூடிய முதல் ராசி எதுன்னா அது கடகராசிக்காரங்க தான். அப்படியாப்பட்ட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த நிலையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாவடக்கத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. இடம், பொருள், ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. சுபவிரிய செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் வாங்கும்போது திடீர்னு கார் வாங்கணும்னு ஒரு ஆசைகள் வரும். அதெல்லாம் நிறைய விஷயத்தில் சுபவிரிய செலவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாரி மூலமாகவும் நிறைய விரிய செலவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுல பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத கலங்கங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சனி இவ்வளோ காலம் ஓடிட்டு இருந்தது. அந்த அஷ்டம் சனியெல்லாம் எல்லாம் பயந்துக்கிட்டு பதட்டத்தில் நிறையா அவங்கவுங்க இருந்தாங்க. இந்த அஷ்டம் சனி அதனால் இந்த வருடம் அவங்களுக்கு அஷ்டம் சனி மாறி போச்சு. அதனால் அவங்க 12லேருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை போகும்போது அவங்க வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, தாயாருக்கு உடல்நிலையா, அவங்களுக்கு சொத்து சேர்க்கணுமா, வண்டி போடணுமா, தாராளமாக செய்யலாம். 6ஆம் இடத்துல பார்க்குறாரு, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், இல்லை சின்ன சின்ன வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனைகள் அதெல்லாம் எல்லாம் தீரும். நோய்கள் சின்ன சின்ன நோய்கள் இருந்தானே வேணா 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால ராகுபவன் 8ஆம் இடத்துல இப்போ ராகுபவன் வந்திருக்கிறாரு. அதனால் என்னென்னா ஒரு பெரிய ஆசை தூண்டிவிடுவார். பங்கு சந்தை
எதிலாச்சும் பணத்தை இவ்வளோ பணம் கட்டு உனக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும் ட்ரிபிளாக கிடைக்குன்னு பெரிய ஆசை கட்டி மோசம் பண்ணி இவ்வளோ நாள் அஷ்டம சனியில் இருந்து இப்போ தான் விலகிறாரு. வேணாம், போய் டப்புன்னு மாற்ற அமைப்பு இருக்குது, எலி வலையில் போய் மாற்ற மாதிரி அமைப்பு இருக்குது. அதனால் வந்து கடகராசி வந்து இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்குன்னு வேணா குரு பகவான் பார்க்குறாரு. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு ராக்பவன் இழுத்துக்குவார். அதனால் எச்சரிக்கை இருக்க வேண்டும் இந்த ஆண்டு 2025. நன்றி. எச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி விலகினதா ஒரு ஐதீகம். ஆனாலும் 8ல் ராகு இருக்கார் இல்லைங்களா, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஏமாந்தத்தனத்தில் விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு நல்லா இருக்குது. அந்த சொத்துக்காக வேறு ஏதாவது வந்து மற்ற தவறான விஷயங்களில் போய் அவங்க மாட்டிக்கக்கூடாது. கடன் விஷயங்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. புதுசாக கடன் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் வந்து 9ல் பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு கடல் சார்ந்த பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயங்களில் 8ல் ராகு உட்கார்ந்துருக்கும்போது தவறான சில ஆசைகளை தூண்டி உங்களுக்கு வந்து சில பண விஷயங்களில் முதலீடுகள்லாம் இழந்து போகக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கலாம், கடன் வாங்கி அதை செய்யக்கூடிய சூழல் வரும், கடன் அடைக்கக்கூடிய சூழலும் வரும். குருவோட பார்வை அமைப்பு உங்களுக்கு 8ல் இருக்குது. கொஞ்சம் அவமானப்படக்கூடிய தன்மை, அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 2ல் கேது இருக்கார். முகம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. தன விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் வருமான அமைப்பில் சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து கரெக்டாக முதலீடு பண்ணி அதை சரி பார்த்து அவங்க இந்த வருஷத்தை நகர்த்திட்டு போகிறதுக்கு பார்க்கணும். பெரிய விஷயங்களில் எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் ஆசைகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது கடகராசிக்கு. நன்றி. ஸோ எல்லாருமே பரவாயில்ல சொல்லியிருக்க விஷயம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சிவகாசி சுந்தரபாண்டியன் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அதாவது கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் மேலே அதிகமாக ஒரு பாசம் வைக்காங்களோ இல்லையோ, தன் கூட இருக்கவங்க மேலே அதிக அளவு கடந்த பாசம் வச்சுருவாங்க. தன் மேலே அக்கறைப்படுறதே கிடையாது. அடுத்தவங்க மேலே அதிகமாக அக்கறைப்படுவாங்க. தான் குடும்பத்து மேலே உயிருக்குயிராக இருப்பாங்க. அந்த உயிருக்குயிராக இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய மைனஸாக எடுத்துக்கிட்டு கூட இருக்கவங்க சுயநலமாக பயன்படுத்திக்கிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க 2.5 வருஷமாக பல அடி வாங்கிட்டாங்க. அந்த அடியிலேருந்து மீண்டு வருவதற்கு சனி பகவானே உங்களுக்கு ஒரு பாதை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கடகராசிக்கு கஷ்டம், கவலை, போராட்டம், பிரச்சனைங்கிற விஷயமே இந்த வருடத்தில் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க வந்து இவங்களுடைய வேலைகளை மட்டும் முழுவதுமே செஞ்சுக்கிட்டு இவங்க குடும்பத்துக்காக மட்டுமே கரெக்டாக இந்த வருஷம் செயல்பட்டாங்கன்னா, இவங்க இவ்வளோ நாளாக என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ, என்னென்னலாம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்களோ, அத்தனை விதமான சந்தோஷங்களும் அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அவங்க அடைய முடியும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வண்டியில் போய் அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் நான் வண்டி ஓட்டுவேன், என்னோடய ஸ்டைலில் நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டினாங்கன்னா ராகு என்ன பண்ணுவாருன்னா கீழே உள்ள வச்சுருவார். அதனால் வண்டி எதுக்காண்டி வாங்கினாங்களோ அந்த விஷயத்துக்காண்டி பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இந்த வருடத்தில் இயங்க போது. வீடு கட்டக்கூடிய யோகம் உறுதியாக இருக்குது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் அரசாங்க வேலையில் அமர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. நன்றி. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல நம்மளுடைய சின்னையர்கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள். சிம்மராசிக்கு தாமத தடங்கள் எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஆசைகளை தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அதனால் எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி எதிர்பாலினத்து மேலே கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்து இருக்கும்போது தடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோமா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். நன்றி. ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சுகன்யா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சிம்ம ராசிக்கு அவர் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் வந்து நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேணும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக கிடைக்கும்.
ஏன்னா குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரமோஷனோட கிடைக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு மூலியமாக வந்து இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜில் வந்து பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யாரானா பண்ணுறாங்கன்னா அவங்க பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்றது நிச்சயமாக கவனம் தேவை. இல்லைன்னா மோச போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு விஷ்ணு துர்க்கை வழிபாடு அப்புறம் விநாயகர் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி. சிம்மராசினியர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சிவத்தங்கம் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் மேலோங்கும். அதே நேரத்தில் பிடிவாத குணங்கள் முன்கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி தொழில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக இருக்குது. தொழில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலம். அதேமாரி கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய இது இருக்குது. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படுகிறது. அதேமாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பாக கொடுக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட வல்லுநரான கமாண்டோ கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. இந்த 12 ராசியில் யார் பேடு டைம் அப்படின்னா சிம்மராசிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிம்மராசிக்கு வந்து அஷ்டம் சனியும் ஸ்டார்ட் ஆகுது, ஜென்ம கேதும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இந்த சிம்மராசிகளில் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்கும் எதை செஞ்சாலும் இந்த சிம்மராசிங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தனா அவங்க தப்பிச்சுக்கலாம். அதனால் வந்து 3ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, முயற்சி நல்லா இருக்கும். அதேமாரியே வந்து அவங்க 7ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, வேணாம் குரு பகவான் பார்த்தாலும் அங்கே ராகு இருக்கிறாரு, 7 ராகு இருக்கிறாரு, ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டம் சனி வேற ஓடிட்டுருக்கிறாரு, 11ல் குரு இருக்கிறாரு. அது மட்டும்தான் அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் அவசரம். மற்ற எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சிம்மராசிக்கு பயங்கரமான ஒரு அம்பு எழுதியிருக்காங்க. அவரை தொடர்ந்து நம்மளுடைய முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். சிம்மராசிக்கு ஐயா. தன்னுடைய அதிகாரத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி நடக்குது. ஆனால் அதனால பெரிய பாதிப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்காது. அதிக அலைச்சலை கொடுக்குமா ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த வருடத்தில் ராஜாவாக வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அப்போ சூரியன் ஆட்சி பெறக்கூடியது சிம்மராசியில். ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். 2 வீலரில் போகிறவங்க கூட 4 சக்கர வாங்கக்கூடிய யோகம் அமைப்பார்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறனால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாமே அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் நல்ல நட்புகளா அல்லது கெட்ட நட்புகளா அப்படின்றது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரவு செலவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. உறவினர்களிடத்திலுமே வரவு செலவு வைத்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக தான் இந்த சிம்மராசிக்கு இருக்கிறது. மொத்தத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெருமாளுடைய வழிபாட்டு முறைகளும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறைகளும் உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. நன்றி. சிம்மராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இவர் சொல்லியிருக்கார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். சிம்ம ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பாதி வந்து அவங்க ஊரை விட்டே ஓடிடலாமான்னு பேசுவோம். ஆனால் அந்த அளவுக்கு எல்லா ஜோசியரும் அப்படி பயமுறுத்தியாச்சு. 6ஆம் அதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் உண்ட சனி தான் 8க்கு வராது. ஸோ இவர் மறையிறதுனால உங்களுக்கு அவ்வளோ விதத்தில் நல்லது. எழுதி வச்சுக்கு. வண்டி வாகனத்தில் நீங்கள் அடிபடுறீங்கன்னா அது உங்கள் திமிரு. அதில் வந்து நீங்கள் கவனமாக இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும். அதே போல் வந்து உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்திலலாம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். 11ஆம் இடத்தில் குரு வந்து உங்களுக்கு 1 வருடம் கூட இருந்து காப்பாற்றுவார். ஜென்மத்தில் கேது இருக்கிறனால தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். புத்திர சந்தானத்தில் பெரிய சந்தோஷம் ஏற்படும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடை நீங்கும். திருமணம் விசேஷமாக நடக்கும். ஊரறிய நடக்கும். பெருமளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தைரியம் வரும். தைரியம் ஒருத்தருக்கு வந்துச்சுனாவே வேறு என்ன வேணும். அற்புதமான அமைப்பு ஏற்படும்.
தேக ஆரோக்கியத்தில் நல்ல தூக்கத்தை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். சாதாரண லெவலில் இருந்த சிம்மராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் சனியால் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டம் யோகத்தை தரும். வழுக்கலான இடங்கள் படிக்கட்டிலலாம் ரஜினி ஸ்டைலில் நடக்காமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்போம். சிம்மராசிக்கு பயங்கரமாக சொல்லியிருக்காரு செல்வி ஐயா, அவங்கள கேட்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது. கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து தான் ஆகணும். வழக்கு வம்புகள் இது மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. பேர்கிட்ட துணைக்கிட்ட வந்து வாக்குவாதங்களும் வச்சுக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் கிட்ட தொழில் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது முதலீடுகள் போடுறது, மற்ற விஷயங்கள் ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் எதையும் பெருசாக இந்த வருஷம் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த உழைப்பே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து தவறான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் உங்களுடைய உழைப்பு சார்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தான். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். துணைக்கிட்ட வாக்குவாதம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கக்கூடாது. பண விஷயத்தில் வந்து எங்கேயாவது ஜாமீனுக்கு போகிறது, முன்னணிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. தொழில் விஷயத்தில் விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டும் அதில் ஏதாவது வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் இருக்கணும். தேவையில்லாமல் வந்து அந்நியர் தலையீடு, அந்த நம்ம ஒரு விஷயங்களை டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆழ்ந்து அதில் எதையாவது செஞ்சு அதில் மாட்டிக்காமல் நிதானமாக அடியெடுத்து வச்சாங்கன்னா அந்த அஷ்டமத்து சனியிலிருந்தும் ஜென்ம கேதுலேருந்தும் கொஞ்சம் வந்து அவங்க தப்பிச்சு வரலாம். அவங்க கையில் தான் இருக்குது, அதை எப்படி நிதானமாக கடந்து வரணுன்ற மாதிரியா. அதனால் சிம்மராசி அன்பர்கள் வந்து நிதானமாக கையாண்டாவே போதும். சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டோம். அவரை தொடர்ந்து அடுத்தது சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. சிம்ம ராசிக்கு கேது பகவான் ராசிக்குள்ளே உள்ளே வராரு. ஆனால் ராசிக்குள்ளே கேது பகவான் வந்தாலுமே குரு பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கனால சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. சனி பகவான் தன்னுடைய பார்வையை விலக்கிட்டு இப்போ 8ஆம் இடத்துக்கு போனது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம். அதாவது இவ்வளவு நாளாக இவங்க எடுக்கிற முயற்சிகளில் சிம்மராசிக்காரங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு எடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 2.5 வருஷமாக அவங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் ஒரு பயத்தோட அல்லது செஞ்ச விஷயத்தில் தயக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. அந்த தயக்கமும் பயமும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனி பகவான் 8ல் போனது. அதனால் சனி பகவான் 8க்கு போயிட்டாரே நம்மளோட வாழ்க்கை போச்சோ அப்படின்னு வீடியோலாம் நிறையா பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாதோ அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக 8ஆம் இடத்துல போன சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை கொடுத்துருவார். முதல் விஷயம் அது. 2வது கேது உள்ளே வந்திருக்காரு. இப்போ கேது பகவான் உள்ளே வந்தாருன்னா என்னென்னா கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான்லாம் யார் தெரியுமா, என்னால் செய்ய முடியும் தெரியுமா அப்படிலாம் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு அது கரெக்டாகுன்னு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சுய புத்தியில் நீங்கள் இயங்குங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம் உங்களுடைய வெற்றியை குறிக்கும் என்பது உண்மை. நன்றி. ஸோ மொத்தமாக எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா சொல் புத்தியாக இல்லாமல் சுய புத்தியாக இருந்தாக்கா எல்லா இடத்துலையும் வெற்றி பெறலாம். முக்கியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ராசியான கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு நம்மளுடைய விஜயலட்சுமி அக்கா கிட்டேருந்து கேட்போம். அக்கா சொல்லுங்க அக்கா. வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி பொறுத்த மட்டிலும் நீ எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னு ஓடுவீங்க. குடும்பத்துக்காக ஓடுற ராசி கன்னிராசி ஒன்று. இப்போது கன்னிராசிக்கு குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வருமானம் உயரும், வேலை உயரும். திடீர்னு ஒரு பதவி வந்ததுன்னா அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கோங்க. வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் வெளியூர் போயிடுங்க. இல்லை மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காதீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு வரவங்க கொஞ்சம் வாயடக்கம் இருக்கணும். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அதிகாரி பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா அதில் உங்களுக்கு டீப்ரோமோட் ஆகிற வாய்ப்பும் உண்டு. மனைவி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுங்க. மனைவி பற்றி யார் எந்த தப்பாக பேசினாலும் மனைவி உங்களுடைய சுய நம்பிக்கையோடு இருங்க. மனைவியை பற்றி எதுவும் தப்பான வதந்தியை நம்பாதீங்க. ஏன்னா சனி பகவான் 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் வீடு வாசலுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. அந்த கடனை நல்லபடியாக நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணிங்கன்னா நன்மை கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய வெங்கடேஷ் அண்ணன் கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே.
கன்னிராசினியர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முயற்சி பண்ணி வெளிநாடுகள் போகணும், வெளியூரில் போயிட்டு உத்தியோகம் பண்ணணும்னு செஞ்சுட்டு நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த முயற்சிகள் இந்த வருஷத்தில் கட்டாயம் வந்து நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையற்ற குழப்பங்கள் வரும். அதாவது மற்ற மூணாவது ஒரு நபருடைய பேச்சை கேட்டு நம்ம வீட்டில் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது தன்னுடைய சொந்த முயற்சியில் சொந்தோட பேச்சு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற குழப்பங்களை நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருஷத்தில் அமோகமாக இருக்க போகுது. இந்த விளையாட்டுத்துறையும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அமையும். அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பெருமாளுடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இருந்ததுனால நம்ம அதை தவிர்க்கலாம்னு சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ அவரத்தோட அடுத்ததாக நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவசம் ஆண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நீங்கள் வந்து இருந்த உடல் உபாதைகள் இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். அதே நேரத்தில் முக்கியமாக உங்களுக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பிரிவுபடாமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கணும், புரிதல் வேணும். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இருந்த உங்களுடைய தாய் குடும்ப விஷயங்களில் உடல் வியாதிகள் எல்லாமே சரியாகி நல்ல முறையில் அந்த வியாதிகளை குணமாகிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வேணும். உங்களுடைய தொழில் வந்து சற்று சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை உங்கள் வியாதி இதெல்லாம் சரியாகிறதுக்காக நீங்கள் காலபைரவர் வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் செய்தால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஜோதிட வல்லுநரான சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. கன்னிராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷத்தில் அதிகமாக ஜாதகம் பார்த்த நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்னிராசி நேயர் தான் அதிகமாக பார்த்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷனில் இருந்தாங்க. ஸோ அது கேது பகவான் விலகல் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கிடைக்க போகுது. ஆனால் சனி பகவான் பார்க்காரே, அப்போ சனி பார்க்கறனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா நீங்கள் மெயினாக தவறான செயல்களை செய்யவே கூடாது. உங்களுக்கு சரியான விஷயங்களை மட்டும் செய்யணும். அரசாங்கத்துக்கோ மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டிய விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், பண வரவுகள் நல்லாயிருக்கும். அதே போல் வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. சந்தோஷம் இல்லை என்ற சூழ்நிலை மாறி சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற சூழ்நிலை உறுதியாக ஏற்பட போது கடன் சுமையிலேருந்து மீண்டுருவீங்க. ஏன்னா சனி பகவான் 6லேருந்து விலகி 7க்கு போயிட்டார் பார்த்தீங்களா. அதனால் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கடன் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சு கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வந்து நம்மளுடைய கன்னிராசிக்கு இருக்க போது. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்போம்மா. சொல்லுங்கம்மா. கன்னிராசினர்களுக்கு வந்து ஜென்மக்கேது விலகிறதே நல்லது. அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்கிறது, மனக்குழப்பம், சில செயல்களில் தடைகள் ஏற்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாயிரும். 6ல் ஒரு பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வெற்றிகளை தேடித்தரும். தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். கடன் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு கடன் வேணும் அப்படின்னாலும் அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ நல்லாயிருக்கும். திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ நல்லா இருக்குது. சனி பகவானுடைய பார்வை இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் உண்டு. தாய் தந்தர்களுடைய பெரியவங்களோட ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகுன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் 10ல் குரு இருக்கிறது உங்களுக்கு பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து தேடி வரக்கூடிய சூழலும் இருக்குது. அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் கன்னிராசிக்கு. ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னிராசிக்கு. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஷெல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். கன்னியாராசிக்காரர்கள் திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்கிட்டு வருது. பெருமாளை பார்க்குறீங்களே இல்லையோ, திருப்பதி மலையில் ஒரு நாள் தங்கிட்டு வர்றது இந்த விஸ்வாவசு வருடத்தில் ரொம்ப நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மன கஷ்டங்கள்லாம் தீந்துடும். இரத்த பந்த உறவுகள், சொத்து பிரிப்பது போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதுடன் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள்.
தூக்கமின்மை இருந்த பாதிப்பு போய் நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க. ராத்திரியில் தூங்குறது இல்லாமல் டேலே தூங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கணவன் மனைவி விஷயத்தில் சாதாரண சண்டை பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவுகளில் மிக மிக கவனமாக பார்த்து கொண்டால் போதும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக முகுந்தன் முரளி அவர்கள் கன்னிராசிக்கு என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாவடகத்தை கொஞ்சம் கவனமாக கையாண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அப்போ இந்த பூமி, மனை, இடமாற்றம், வீடு மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் வருது ஏற்றுக்கொண்டு அதை சரியான வழிபாதையில் கொண்டு செல்வதன் மூலமாக மட்டும்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடங்கள் சிறப்பான ஒரு ஆண்டுகளாக உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்கலாம் இந்த டைமில் அரசாங்க உத்தியோகத்தில் அதிகமாக வேலை வாய்ப்பு யாருக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றன கன்னிராசிக்காரர்களுக்கு தான். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு வருவதும் சனியினுடைய பார்வை ராசியை பார்க்கறதுனால கடினமான முயற்சியின் மூலமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்ற போறீங்க அப்படின்றது இந்த நேரத்தில் இருக்கின்றது. இந்த வருடத்தில் சிறப்பான ஒரு வருடங்களாக உங்களுக்கு அமைவதற்கு விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலம். ஏன்னா ஜென்ம கேது இருந்தார் இவ்வளோ நாளாக. எல்லாரும் புலம்பிட்டு பயந்துக்கிட்டு மனப்பதட்டம், குழப்பமாக நிறையா பேர் இப்படியே எங்களுடைய ஜாதம் பார்க்குறவங்களாம் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி சார் எங்களுக்கு இப்படி இருக்குது, குழப்பமாக இருக்குது, மன பயமாக இருக்குதுன்னு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ பொற்காலம். அவங்களுக்கு கேது பகவான் 12ல் போகிறாரு. 12ல் போகிறது நல்லது. ராகு பகவான் 6ல் வர்றாரு, அது நல்லது. என்னென்னா இந்த வைத்திய செலவு, மெடிக்கல் லைன், ஆப்ரேஷன், நீண்ட ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்குலாம் அருமையான காலகட்டங்கள். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா இந்த பாவகிரகம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அருமையாக நன்மை செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதேமாரியா ஐயா சொன்ன மாதிரியா இந்த கன்னிராசிக்காரனுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கும் ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் 2ஆம் இடம் அவங்களுக்கு இந்த ஜென்மக்கேது இப்போ விலகி அவங்களுக்கு 2ஆம் இடத்து பண்ணல காசு, பணம், வரவு, குடும்பத்தில் சந்தோஷங்கள். 4ஆம் இடத்துல வண்டி, வாகனம், பூமி, நலம், சொத்து எல்லாமே வரும். 6ஆம் இடத்து பண்ணல அதுவும் தொழில் அமைப்பும் அருமையான ஏற்ற காலம். அதனால் ஒன்றும் பயப்படணும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவங்களுக்கு எல்லாமே நன்மை செய்ய காலம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நன்மையான ஆண்டு காலம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்த ராசியான துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்குன்னு நம்மளுடைய ஜோதிடர் மாதையன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும். துளாராசியை பொறுத்தவரையுமே துளாராசி நேயர்கள் அதாவது கல்வி, தொழில், முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால அப்பாவுடைய சொத்து, முன்னோர்களுடைய சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை இதெல்லாம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதேமாரி பார்த்தா குலதெய்வத்தினுடைய அருள் முக்கியம் தேவை துளாராசினியர்களுக்கு. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ குரு குகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணா. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் பாக்கிய மனை ஏறி அமர்றதுனால எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகப்பட்டது இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. மேலும் குரு பகவானாகப்பட்ட கிரகம் இந்த 9ஆம் இடத்தில் அமர்றதுனால தந்தை வழி, பூர்வீகம், குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க குருவாக நினைக்கக்கூடிய தெய்வ கோயிலில் இரவு நேரங்களில் தங்கி வர்றது ரொம்ப சிறப்பான பலனை தரும். ஒரு இரவு எந்த கோயிலுக்கு போனாலும் தங்கிக்கிங்க. குருங்கிறது நமக்கான கவசம் மாதிரி. குலதெய்வம் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருந்தவங்க இந்த ஆண்டு போகும்போது நல்ல மேன்மையான பலன்களும், குழந்தை பேர், கல்வி, வெளிநாட்டு வேலை எல்லாமே கிடைக்கும். மேலும் குரு ஸ்தலமாகப்பட்ட திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப மேன்மையான பலன். குரு முத்திரையாகப்பட்ட சின்முத்திரை டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம்
கையில் வச்சுருக்கும்போது மன அமைதியும் சாந்தமும் கிடைக்கும். தகப்பனாருக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டு. எல்லாமே சிறப்பாக இருக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். இந்த துலாம் ராசிக்கு வீரியமும் தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துல போய் இருக்குது. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பாக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த துலாம் ராசி இருக்கிற பெண் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு இந்த குருப்பெயர்ச்சி ஆரம்பித்தோடனே ஒரு நல்ல குருமாரியோட காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கி ஒரு உடைதானமோ இதோ பண்ணால் நல்லா அந்த துலாம் ராசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி. குருவால் வெற்றி பெறக்கூடிய ராசி துலாம் ராசி அப்படின்னு 3 ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். முகுந்தன் முரளி அவர்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஐயா சொல்லுங்கள். அழகும் வசீகர எண்ணமும் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடத்திலே வந்து ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் ரொம்ப அற்புதமாக அமைய இருக்கின்றது. ஏன்னா குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. நீண்ட நாட்களாக வேலையும் இல்லை, தொழிலும் அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்களில் பொன்னான காலகட்டங்கள், அதாவது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த டைமில் உங்கள் பக்கம் காற்று வீச போகுது. இந்த டைமில் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலைன்னா இனி எப்பயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு அமைப்பாற்றலாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் லேட் ஆயிடுச்சு, ஆகலை, தடையாக இருந்துட்டு இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த டைமில் சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். வீட்டில் பொறுத்த வரைக்கும், குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள், சுபவெரிய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் வருகின்றனால ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் இதெல்லாம் போகும்போது மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிருக்கின்றது. பெருமாள் வழிபாடு பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். துலாம் ராசிக்கு இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் 9லேருந்து ராசி பார்க்குறாரு. ராசி பார்க்கறதுனால அவங்களுக்கு நன்மையான ஏற்றமான காலம்தான். அவங்க எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்க எதை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையே நடக்கும் இந்த துலா ராசிக்கு. அதேமாரி 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. குரு பார்க்கறதுனால அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதேமாரியே வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும். அவங்களுக்கு 11 கேது பகவான் இருக்குது. அதனால் வந்து 11 கேதுனால ஒரு ஞான மார்க்கம், ஆன்மீக மார்க்கம் அதை பற்றி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். வேணாம், இந்த துலா ராசி இருக்கிறதுலே இந்த ராசிக்கு நல்ல காலம்தான் இந்த 2025 அருமையான ஆண்டு காலம்தான். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசிக்கு சின்னசேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். துலாம் ராசிக்கு பொதுவாக குரு நல்லது பண்ண மாட்டாருன்னுவாங்க. ஏன்னா 3, 6 குடையவருடைய அமைப்பில் வர்றதுனால. ஆனால் உங்கள் ராசியை குரு பார்க்கறது நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது. அதனால் எல்லா விதத்துலேயும் அனுகூலமான பலன் இந்த வருஷம் துலாம் ராசிக்கு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்பு, குழந்தைகள் வெளிநாட்டு படிப்பு விஷயங்கள், குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வேலை விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் சகாயத்தில் உட்கார்ந்துருந்தாலும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய 11ஆவது இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. ஆன்மீக பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயங்களும், ஆன்மீக மார்க்கம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்றது, அதுவும் உங்கள் ராசியே பார்க்கறது, உங்களுடைய முயற்சிகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்குறதும், எந்த ஒரு விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் நல்ல அனுகூலமான பலனாக இந்த வருஷம் இருக்குது. இதை பயன்படுத்தி மென்னேலும் வெற்றி பெறத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஸோ துலாம் ராசிக்கு நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு 25 இருக்குது அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் ஓடிக்கிட்டே நன்மை அடைகிற ராசியில் வந்து துலாம் ராசி தான் ஒன்று. நிற்கவே மாட்டீங்க, எந்த விஷயத்துலையும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓட்டம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்காரு. ஸோ குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க தான். அதனால தான் துலாம் ராசியிலே காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சனி பகவான் உச்சம் பெற்றார். அப்போ துலாம் ராசினியர்கள் கரெக்டான முறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பழைய காலங்களில் செஞ்சுருந்தீங்களோ, அதேபோல் உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சிருந்தார்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்றவாறு இந்த வருடத்தில் உங்களுக்கு அற்புதமான சிறப்பான செயல்பாடுகள் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
ஏன்னா ராகு பகவான் 5ல் உட்காந்துருக்கார். ராகு 5ல் உட்காந்து குரு பார்வை ராகுவை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. கேது 11ல் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா பாவகிரகமான கேது பகவான் 11ல் அமர்ந்திருக்கனால இவங்க வந்து புண்ணிய யாத்திரையெல்லாம் போகலாம். அதே போல் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். துலாம் ராசிக்கு ஐயா சொல்லுங்கய்யா. துலா ராசிக்காரர்கள் நரசிம்மர் தான் எப்பயுமே நான் சொல்கிறது, பிடிச்சிக்குங்க. எந்த காலத்துலையும் இந்த வருஷம் விஸ்வா வசூலை செட்டில் ஆகலைன்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆகாதுன்னு நம்பிக்கலாம். அந்தளவு நல்ல நாள், நல்ல காலகட்டம். ரொம்ப நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பிரச்சனை தீரும். அது முட்டி வலியாக இருக்கலாம், முதுகு வலியாக இருக்கலாம், இரத்த நாளங்களாக இருக்கலாம், அலர்ஜியாக இருக்கலாம். அதுவே உங்களை வந்து மேன்மையெடுத்தும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, வீடு வசதிகளை பெருக்கிக் கொள்வது, புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, தெய்வ திருப்பணிகள் செய்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைந்தாலும் பெற்றோர்களுடைய தேகாரோக்கியத்தை அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார் என்றால் துலா ராசி. எனவே துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 14ஆம் தேதி 4வது மாதம் 2025 இரவு 12 மணியிலிருந்து நமக்கு நல்லது என்று நினைத்தீர்கள் என்றால் சுபிட்சமும் நல்லதும் நிச்சயமாக ஏற்படும். நன்றி. ரொம்ப அற்புதமாக வந்து ஜோதிடர்களும் ஜோதிட வல்லுநர்களும் துலாம் ராசிக்கு நிறையா பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. பட் குருவுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சுகன்யா அக்கா கிட்ட கேட்போம். அக்கா சொல்லுங்கக்கா. அர்த்தாஷ்டம சனி எப்போ தான் விலகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப போராட்டி தான் அவங்களுக்கு போராடி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் மார்க்ன்றது வந்து இப்போ வரவே வராது. அவங்க ஹார்ட் ஒர்க் எல்லாமே போட்டாலும் எல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு வந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதால வந்து வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு நல்ல காலேஜஸில் சீட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு மூலியமாக இவங்களுக்கு நல்ல வருமானம் வர வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல காலேஜில் வந்து இவங்களுக்கு சீட் கிடச்சி நல்ல ஒரு ஸ்டடீஸில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க. தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்ம மணி முருகேசன் அண்ணா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வீண் அலைச்சல் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். வீண் விரயத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து உருவாகி வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. தாய் வழி உறவுகளில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும். நன்றி. ஸோ ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சிவத்தங்கம் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாரி சொந்த வீடு, சொந்த வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம் வேணும். விவாதங்களெல்லாம் கொஞ்சம் பேசுகிறது பிறர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். அதேமாரி ஜீரண மண்டலங்களில் வந்து தொந்தரவு வரக்கூடிய இது இருக்குது. அதனால் வந்து உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். எண்ணெய் பலகாரங்கள் இதை தவிர்த்து சாப்பிட்றது நல்லது. ஜீரண மண்டலம் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஆர்கியூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பண வரவில் வந்துட்டு நிறையா கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஜோதிட வல்லுநரான சின்ன சேலம் சுதாகரன் அம்மா கிட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு. விருச்சிக ராசிக்கு தொடர்ச்சியாகவே சங்கட்டமான சூழலாகவே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. சனி பகவானும் விலகிட்டதா ஒரு ஐதீகம் உண்டு. உங்களுடைய தனஸ்தானாதிபதியான குரு உங்கள் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. வருமானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கான உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் உங்கள்கிட்ட. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். சொத்துக்களில் ஏதாவது சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குரு பார்வை இருக்கிறதுனால அது தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கணும். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து 11 பார்த்துட்ருக்காரு. அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. தொழில் தொடங்கணும்னா 10ல் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கேது 10ல் வந்து உட்கார்றாரு. அதனால் ஏதாவது ஒரு தொழில் விஷயத்தில் தொடங்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் தான். மேக்ஸிமம் அதிக நல்ல பலனாகவும் இருக்காது, ரொம்ப கெடுதலான விஷயமாகவும் போயிடாது. மீடியமாக உங்களுக்கு இந்த வருஷம் கொண்டு போகும். அதை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். ரொம்பவே அழகாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக
நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி என்ன சொல்றான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. தியாகம் எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்கறதுனால இந்த 10ல் வந்து ராகு பகவான் இருக்கின்றனால தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தடைப்பட்டிருந்தவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழில் நல்ல பல மடங்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய புதிய யுக்திகளை கையாண்டு பல மடங்கு ஒரு வெற்றியும் லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் அமைய போகிருக்கின்றது. ஆனால் இதில் அதிகமாக அலைச்சலும் பயண செலவுகள் நிறைய விரைய செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க, ஆனால் நடக்கிற செலவு ஒரு திட்டமாக இருக்கும். இதில் கண்ட்ரோலில் கொண்டு போகிறதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதை கண்ட்ரோலில் கட்டுக்காப்பு கொள்ளார கொண்டு வர முடியும். இல்லைன்னா தேவையில்லாத நிறைய விரைய செலவுகள், அதாவது கொடுக்கல் வாங்கல தடுமாற்றங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாவடக்கங்கள் ரொம்ப முக்கியம். வாக்குறுதிகள் கொடுக்குற இடமும் ரொம்ப முக்கியத்துவங்கள் கொடுத்து கடைபிடிக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விருச்சிகராசிகர்களுக்கு அமைய இருக்கின்றது. திருச்செந்தூர் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பல மடங்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக திரு கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் 2ஆம் இடத்தை பார்த்தனால அவருக்கு எந்த குடும்ப சார்ந்த விஷயத்துக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு, எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் வந்து எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அங்கே ராகு பகவான் தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் ஏதாச்சும் சரியில்லைனா கூட அந்த குரு பகவான் பார்க்கறதுனால நன்மை நடக்கும். அதுவரை எந்த ஒரு நிலம் சொத்து பத்து வாங்கணும் பண்ணணும் கொள்ளணும்னா அவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பான காலம்தான் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு விருச்சிக ராசின்றது வந்து இந்த வருடம் வந்து மோசமும் இல்லை ஆகவும் சொல்கிற அளவுக்கு ஒரு 60-70% நல்லா இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு. ரைட், ஆவரேஜாக இருக்குது. துணிச்சலாக எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் விருச்சிக ராசி நேயர்களுடைய டோட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகிறதே ரொம்ப பெரிய யோகமான விஷயம். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக கும்பத்தில் அமர்ந்து ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். எவ்வளோ அடி அடித்தாலும் நாங்கள் வலிக்க தான் செய்யும், ஆனால் வெளியே காட்ட மாட்டோங்கிற மாதிரி தான் தன்னுடைய மனசுக்குள்ளேயே வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு தான் அலைஞ்சாங்க. ஸோ அந்த சுமையை தூக்கி வச்சுட்டு இவங்க ஒரு தைரியமாக செயல்படுவதற்கான ஆற்றல் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் அக்கா சொன்ன மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் அதாவது தனக்கார குருவே தன்னுடைய இடத்த பார்க்கறனால உறுதியாக தன வரவுகள் நல்லாயிருக்கும். எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருந்தாங்க, கொடுத்த பணம் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த பணம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாளாக சொந்தக்காரங்கிட்ட நாங்கள் வந்து பணம் வாங்க ட்ரை பண்ணுறோம், எங்கள் பணத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்கன்னு நினச்சாலும் உறுதியாக அவர்கள் பணத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். வாழ்க்கையில் வந்து என்ன சம்பாதிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நல்ல தூக்கம் வேணும்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய செல்வி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. விருச்சிக ராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல் என்ற பூர்வ புண்ணியஸ்தான பாடலை படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக 59-75 எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வந்தால் தான் விருச்சகம். மனக்குழப்பம் வரலன்னா விருச்சகமே கிடையாது. ஏதாவது ஒரு குழப்பம் அவங்களுக்கே இருக்கணும், சும்மாவே இருந்தாலும் குழம்பணும், அது விருச்சகம். ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுபவிரியம், கடன் மேல் வந்தாலும் சந்தோஷ கடன் ஏற்படும். சொத்து வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, மனதிற்கு பிடித்த விஷயத்துக்கு போகிறது, நிறைய ட்ராவல் செய்கிறதெல்லாம் விருச்சகம் பண்ணும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருந்த தடை படிப்படியாக குறைவது விருச்சகம் கண்கூடாக பார்க்கலாம். வாகனங்களில் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். முழு உடல் பரிசோதனை செய்வதில் விருச்சகமும் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நல்லது. நன்றி. ரொம்ப அற்புதமாக பார்த்தோம். அடுத்த ராசியான தனுஷ் ராசி. இந்த தனுஷ் ராசி 2025 தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு ஜோதிடர் திரு வெங்கடேஷ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. தனுசு ராசினியருக்கு மட்டும் இந்த வருஷத்தில் வெளிநாடு தொலைத்தொடர்பில்
யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா போகலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நம்ம தனுசு ராசினியருக்கு அவருடைய தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வருஷத்தில் அவருடைய தகப்பனார் மூலிமா நிறையா சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ரெண்டாவது குழந்தைங்க மேலே ஒரு முக்கியமாக அக்கறை இருக்கணும். இந்த நீர்வீழ்ச்சியில் கிணறு பக்கம் அது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தா குழந்தைங்களுக்கு ஆபத்துகள் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைங்க மீது அதிகமான கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் போகும்போது உண்மையான சேஃப்டிகள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நிறையா விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் சில முக்கியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கோ இல்லை விரயம் ஏற்படுறதுக்கோ இது மாதிரி சூழ்நிலை குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சிறப்பை கொடுக்கும். நிறைய எச்சரிக்கையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய விஜயலட்சுமி அக்கா என்ன சொல்கிறாங்க கேட்போம். அக்கா சொல்லுங்க அக்கா. தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், உங்கள் முயற்சிகள் பலிக்கும், உங்களுடைய லாபம் உயரும். உங்களையெல்லாம் ஏளனமாக நினைத்தவங்கெல்லாம் உங்களை ஒரு பெருமித எண்ணத்தோடு நினைப்பாங்க. உங்களுடைய தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு தனவரவு சேரும். சொந்த ஊரை விட்டு வெளியில் நீங்கள் போய் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து ஸ்ரீராம்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராம் நாமத்தை ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வருத்தப்படாதீங்க. ரைட், நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. ஸோ இருந்தாலும் அதில் வந்து வரனை வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கும். எந்த பிரச்சனையும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, பிரிவினை இருக்குது அப்படின்னா அது சேர்ந்து மறுபடியும் நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் நல்ல யோகமான காலமாக இருக்குது. பொதுவாக வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் இருக்குது. ஸோ நல்ல லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் மிகச்சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. ரைட், கூட்டு தொழில் முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்போட பண்ணுங்க அப்படின்றது தான். அவளை தொடர்ந்து அடுத்தது ஜோதிட வல்லுநரான சின்னசேலம் கமாண்டா கண்ணன் அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, தனுஷ் ராசிக்கு. இந்த தனுசு ராசிக்கு அருமையான ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதனே ராசி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு நன்மை குரு பகவானே அவரே குரு பார்க்கறது, ராசிநாதனே ராசி பார்க்குறது ரெண்டுமே சிறப்பானது. அவர் குரு பகவான் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தன்னோட ராசியும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் வந்து முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, குரு பகவான் பார்க்குறாரு. எந்த ஒரு முயற்சி செய்தாலும் நன்மையே உண்டு. அதே 11ஆம் இடத்துல பார்க்குறதுனால எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் ரொம்ப அதிகம் இது பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு மூத்த சகோதரனால நன்மை கிடைக்கும். அதேமாதிரி 7ஆம் இடத்துல வந்து குருபான்றதுனால நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும். பார்ட்னருக்கு, தொழிலுக்கு, நட்பு உறவு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அருமையான ஏற்றமான காலம். அதேமாரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவர் தொழில் விஷயத்தில் அருமையாக செய்யலாம். அதனால் வந்து இந்த தனுசு ராசி எந்த ஒரு காரணத்துக்கு முயற்சி எது செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றியான ஆண்டு காலம். இது வந்து பயன்படுத்திக்க வேண்டிய நல்ல காலம். நன்றி. தனுஷ் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் அருமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. ஏன்னா நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது 11ஆம் பாவம். அந்த இடத்தையே குரு பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். அதேமாரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு காரியங்கள் வெற்றி கொடுக்கும். உங்களோட திறமைகள் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. உங்களோட திறமையை 4 பேர் பாராட்டுவார்கள். நிறைய புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை கொஞ்சம் பிரித்து எடுத்து பேசிக்கொள்வதன் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபரிவிதமான லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து சொன்னார். அவர் தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் என்ன சொல்லார் கேட்போம். ஐயா சொல்லுங்க. தனுஷ் ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி தான்.
அர்த்தாஷ்டம சனின்னா சோம்பல் அதிகப்படுத்தும். காலையிலே எக்ஸசைஸ் பண்ணலன்னா நிறைய விஷயம் பாதிக்கும். நைட்டுக்குள்ளேயாவது பண்ணிவிடு. நான் சொல்கிறது அவ்வளோ தான். உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லாபம் ஏற்படும். லாபம் ஏற்படும்னா தொழில் கிடைக்கும். தொழில் பணம் வந்தால் தானே லாபம் வரும், பணம் வரும்ன்றோம். பணம் எப்படி வரும்? திருடவா முடியும்? நம்ம கஷ்டப்பட்டால் தான் வரும். அது கண்டிப்பாக வரும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு லாபம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய அளவுக்கு பாராட்டப்படும். விருதுகள் கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்த அத்தனை தடைகளும் தனுசுக்கு போயிடும். எல்லா தடையும் போயிடும். அதனால் சந்தோஷமாக முதலீடுகள் மற்ற விஷயம்லாம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தைரியம் ஏற்படும். வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயம் பெறுவார்கள். பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிளியராக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ரெனிவல் டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி பேகு, மாத்திரை, மருந்தெல்லாம் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஆக தனுசுக்கு நல்லது அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். நன்றி. தனுஷ் ராசி நேயர்களே, நாளைக்கே வந்து ஜிம்மில் போயிட்டு என்ட்ரி போட்டுருங்க. ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி ராசியை பார்க்குறதுன்றது ஒரு நல்ல அனுகூலம் தான். நல்ல சனி பகவான் உட்காந்துருக்காரு. 9ல் கேது வந்துட்டார். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது மாமனார் மாமியாவையும் எடுத்துக்கலாம், தாய் தந்தையரையும் எடுத்துக்கலாம். பெரியவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வழக்குகள், ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பூர்வீக சொத்துக்களில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லேயும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ பெருசாகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் வழக்கு வியாஜியங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கும் முக்கியம். இவங்களுடைய ராசி இவங்களே பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். முயற்சி ஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன் விஷயம் அப்படின்றது, இவங்க எந்த இடத்துக்கு இடமாற்றம் வேணும்னு கேட்டாங்களோ அந்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டு பயணங்களும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய கல்வி முறைகளும் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து அதிக அனுகூலமான டைமிங்காக தான் இப்போ இருக்குது. அழகாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத, குழந்தைங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. தனுசு ராசிக்கு குரு பகவான் பார்வை வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்ததுனால அவங்களுடைய வேலையை கடினமாக செஞ்சும் கூட அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் அந்த மரியாதை மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், தனுசு ராசியில் உள்ள பெண்கள் உறுதியாக தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த குரு பார்வை மூலமாக கிடைக்கிறதுனால தங்க நகைகள் உறுதியாக வாங்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் ஒரு தனிமையாகவே போராடிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ கூட பிறந்த தம்பி, அண்ணன், இந்த 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறது, சகோதர சகோதரிகள் உதவி செய்கிறது மூலமாக இவங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படுது. அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கடந்த 7.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துன்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. 7.5 வருஷமாக நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்களுடைய வாழ்க்கைகள் எல்லா சுபிட்சமும் நடக்க போகுது. அதே நேரத்தில் சனி பயிற்சி நடந்தாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை இந்த 2025 மிகப்பெரிய அபரீதமான வாழ்க்கை வாழ்வாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நிறைய மாற்றங்கள் மகர ராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்ரீ குரு குகன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் எல்லா வகையிலையுமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் சனி 7.5 சனி ஆகப்பட்டது இவங்களுக்கு நிவர்த்தியாக இருக்குது. அதனால் வந்து குடும்பத்தில் ரொம்ப நாள் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களும், சொத்து விவகாரம், குடும்பத்தில் பிரிவினையாக இருந்தது, உடல் ஆரோக்கிய தொந்தரவு, குறிப்பாக வயதானவங்க, முதியவர்கள், கால் சார்ந்த பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி, இது மாதிரியான பல பெரிய நோய் இல்லைனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப அவஸ்தைப்பட்டவங்களெல்லாம் இந்த ஒரு விடுவிப்பு காலமாக இந்த ஆண்டு இருக்கும். மேலும் வந்து வாகனத்தில் போகிறதும் பிரயாணங்களில் ராகு இப்போ 2ஆம் இடத்துல வந்து வரப்போகிறதுனால வாகன சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மேலும் வந்து இந்த குரு பயிற்சி நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு
ராகு சார்ந்த கோயில்லையும் குரு சார்ந்த கோயில்கள்லையும் ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டு வாங்க, நல்லது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. மகர ராசி ராசிக்கு 6ல் குரு இருக்கிறதுனால சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொடுக்கறது பரவாயில்ல. தொழில் வந்து கடன் வாங்கி செய்யலாம். தொழில் நிரந்தரமான தொழில் கொடுக்கும். இடம் மாற்றம், அதாவது இருக்கிற தொழிலை விட்டுட்டு போகிறனால நிரந்தரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட கோயிலில் தங்கியிருந்து ஒரு சாமி கொண்டு வந்தால் ஓரளவுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குரு சம்மந்தப்பட்ட கோயில் உதாரணத்துக்கு திருச்செந்தூர் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட ட்ராவல் பண்ணதில். ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் மகர ராசிக்கு. ஆனால் சொல்லுங்கண்ணா. 7.5 பிணி விலகல். ராசிநாதனாக இருந்தாலுமே 7.5 வருஷமாக இவங்களுடைய வாழ்க்கையில் கூட இருந்தவங்க உண்மையானவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறத இன்னுமே அவங்க உணரக்கூடிய சூழ்நிலைகள் கரெக்டாக வந்துடும். ஸோ இனிமேல் அவங்க நினைக்கிற விஷயங்களை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 6ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். அப்போ சாப்பிட்ற விஷயங்கள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருங்க. நைட்டு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது இவங்களுடைய ஹெல்த்தில் பாதிக்காது. அதே போல் வெளியே ரோட்டு கடையில் தேவையில்லாத உணவுகள் நிறையா வச்சுருக்காங்க, அதை போய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல காலம் இருக்கிறனால அதை கரெக்டான முறையில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. வெளிநாடு பயணங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு போவதற்கான அற்புதமான ஒரு யோகம். வெளிநாட்டில் போய் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்தவர்கள் எல்லாமே இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள் கூட ஒன்று இணைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் மகர ராசிக்கு. ஐயா சொல்லுங்கய்யா. மகர ராசிக்கு இப்போ பொதுவாக குரு பகவான் மகர ராசிக்கு 12ல் பார்க்குறாரு. அதேமாரியே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதேமாதிரி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் மகர ராசிக்கு இந்த 7 சனி இப்போ அவங்களுக்கு முடிஞ்சுது. அதனால் 2ஆம் இடத்தை பார்க்கறனால அவருக்கு குடும்ப சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விஷயமோ அவருக்கு பண வரவுல இருந்து நல்லா இருக்கும். குடும்பத்தில் என்ன சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். குடும்ப சார்ந்த எல்லா விஷயமும் அருமையான ஏற்றக்கலாம். 10ஆம் இடத்துல அவங்க தொழில் ஏதாவது தொடங்கணுமா செய்யணுமா, அவங்களுக்கு இந்த மகர ராசி அருமையான ஏற்ற காலம்தான். அவங்கள 4ல் சனி இருக்கிறாரு. சனி 4ஆம் இடத்துல இருந்து அவருக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் எந்த ஒரு காரியமே மகர ராசிக்கு 7 சனி முடிஞ்சிட்டு இப்போ அருமையான ஆண்டு காலம் தான். அவங்க அதை வச்சு இந்த ஆண்டு பயன்படுத்திக்கணும். அருமையான ஆண்டு காலம். நன்றி, ரொம்ப அழகாக சொன்னார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி என்ன சொல்றான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. மகர ராசிக்கு உழைப்பால் வெற்றி கொள்ளக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், குருவினுடைய பார்வை இருக்கிறது. அதனால வார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி குழந்தைகள், அதாவது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் சில தடைகள்லாம் வரும். ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம்லாம் வரும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு என்னென்னா, ஒரு தடவை படிச்சுட்டு எழுதி பார்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அதீத லாபங்கள், வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கிறது. ஏன்னா 7.5 சனி முழுமையாக விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக அமைந்திருக்கின்றது. அதனால் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு கனரக வாகனங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதேமாரி டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய லாபத்தையும் வளர்ச்சியும் கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. உழைப்புக்கேற்ற வருமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய புகழ், மதிப்பு, மரியாதை அதிக அளவில் கூடக்கூடிய அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. சொந்த பந்தம், நண்பர்கள் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானம்லாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் கௌரவமும் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய பொறுப்புகள், கௌரவங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. ஐயா மகர ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி ஃபஸ்ட்டு போயிட்டு வருது நிறைய தடைகளை தவிடுபடியாக்கும். தேகாரோக்கியத்திலும் வண்டி வாகனத்திலும் தான் கவனமாக இருக்கணும். சனியெல்லாம் விலகிடுச்சு, அதி அற்புதம் இருக்கும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். அதுக்காக வண்டியில் வீலிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன லெவலில் இருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ மகரம் எதில் அடக்கி வாசிக்கணும்னா வண்டி வாகனத்தில். நண்பர்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினா கூட ஐயா சாமி என்னை இறக்கி விட்டுடுன்னு இறங்கிடணும். அதுபோல் ரொம்ப வாகனத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக டெவலப் ஆகும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வந்துடுவீங்க. சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும்.
எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தை கூட நீங்கள் அலட்சிப்படுத்தவே கூடாது. ஸோ ஹெல்த்தையும் வண்டி வாகனத்தையும் சரியாக பண்ணிக்கினாங்கன்னா அதிர்ஷ்டத்தின் லக்ஷ்மி எல்லா ரூபத்திலும் அஷ்டத்துக்கிலும் கதவு தட்டக்கூடிய காலகட்டம். நன்றி. வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த்லேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். கதவை தட்டி நமக்கு லக்ஷ்மி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகர ராசினியர்களே, ஜாக்பாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றையிலேருந்து. நம்ம வந்து எல்லா ஜோதிடர்கிட்டையும் ஜோதிட வல்லுநர்கிட்டையும் கேட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்மளுடைய சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட, மகர ராசிகளுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குமா? படிக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயம் அப்படின்றது அந்த வயசுலேயும் படிக்கலாம். குழந்தைகளோட படிப்பு விஷயம் கொஞ்சம் நல்ல மேம்பாடாக வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டு போய் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். உயர்கல்விகள் படிக்கிறது, மருத்துவ பட்டப்படிப்புகள் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். 7.5 சனி விலகக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் 8ல் வந்து கேது இருக்கார். அவங்க ராசியும் குரு பார்க்கலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் ஒரு பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஆசைகளை தூண்டுறதோ இல்லை உடல் உபாதைகளில் பிரச்சனை கொடுக்கறதோ ஒரு அவமானப்படுத்தக்கூடிய சூழலோ வந்துடும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் தொழில் செய்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா குருவோட பார்வை 10ஆம் இடத்துக்கு அமைப்பில் வர்றதுனால நல்ல ஒரு தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வர்றது, வருமான இடத்த குரு பார்க்கறதுனாலையும் வருமான விஷயம் பெருகிறதும் நல்லாயிருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்திட்டு போனீங்கன்னாவே நல்ல முன்னேற்றமான ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். ரைட், ரொம்ப அற்புதமாக அவங்க சொன்னாங்க. அடுத்த ராசியான கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த விஸ்வாவசு இந்த 2025 குரு ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போது, என்ன பிரச்சனைகள், பரிகாரங்கள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய சுகன்யா அக்கா கிட்டேருந்து ஆரம்பிப்போம். அக்கா சார். கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனமே விலகுனதால அப்பாடான்றது மூச்சு வாங்க முடியும் அவங்களால. அவங்க எப்போ ஆனாலும் சரி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவங்க நான் தரேன், நான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டர் கையெழுத்து போடுறதோ, நான் இருக்கேன் பேச்சுக்கு உறுதி கொடுக்குறதோ இதெல்லாமே செய்யக்கூடாதுங்க அவங்க. அதே மாதிரி சோம்பேறித்தனம் நிறைய இருக்குங்க. அதை கொஞ்சம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ரெண்டாவது 2ஆம் இடத்துலையே பாதசனியால் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதால என்ன சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதை மட்டும் அவங்க தவிர்த்துக்கணுங்க. இன்னொன்று, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. இவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் சரி, இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, இதுக்கு முன்னாடி உடஞ்சி போயிருந்தவங்க இப்போ நல்லா இருப்பாங்க. ஆனால் புது விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுவும் எதுவும் செய்ய வேண்டாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய விஷயங்களில் கையெழுத்து போட்டுறாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாக்கா நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளை தொடர்ந்து அடுத்ததாக மாதையனையா என்ன சொல்லலான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால உடல் உபதைகள் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அதேமாரி பார்த்தா கும்பராசி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார், வாங்கக்கூடிய இடத்துல கிடையாது. ஏன்னா குபேரனுடைய ராசின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பார்த்து இயங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பார்க்கறதுனால வண்டி வாகனம் முக்கியமான ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த உடல் உபதைகளுக்கு உடல் இருக்கக்கூடிய முதுகு தண்டுபாடையும் மூட்டு வலிகளும் உடல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே சந்திர பகவானை கும்பிட்றது ரொம்ப அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி. ஸோ உடல் உபாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவத்தங்கம் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. கும்பராசியை பொறுத்த அளவுக்கு வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க அதிக ஆசைகள் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது. அதேமாரி கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் வேணும். இல்லாட்டி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதுக்கு காலங்களாக இருக்குது. அதேமாரி யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் வேணும். அதேமாதிரி சொத்து விஷயம், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனங்கள் வேணும். ஏன்னா வண்டி வாகனங்கள் மெதுவாக போகிறது நல்லது. இந்த மாதிரி சூழல்கள் இருக்கிறது கும்பராசி. வண்டி வாகனங்கள் ஜாகிரதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஜோதிட வல்லுநரான சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட கேட்போமா. சொல்லுங்கம்மா. கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேருந்து சனி விலகிட்டார். ஆனால் ஜென்மத்தில் ராகு வரப்போகிறாரு. கண்டிப்பாக மனபயம், பதட்டம், குழப்பம், தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5ல் உட்காந்து உங்கள் ராசியும் பார்க்க போகிறாரு.
ஆனால் எது எப்படி இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் உங்களுடைய வழி நடத்தல்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து கவனமாக எடுத்து வைக்கணும். ஒரு சில விஷயங்களில் பண விஷயத்தில் கொடுத்து மாட்டிக்கிறது, முன்ஜாமீனுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது. பெரிய ஆசைகளை கொண்டு போகக்கூடிய சூழல் கொடுத்துருவார் குரு பகவான். அதனால் கவனமாக இருக்கணும். 7ல் கேது இருக்காங்க, அந்த இடத்துக்கிட்ட குரு பார்வை இல்லை. அதனால் 2 பேருக்கும், அதாவது கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம், வம்பு வழக்கு வரும். இல்லைன்னா ஏதாவது நோய் நொடி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணைக்கிட்ட கவனமாக வார்த்தைகளை விடணும். 2ல் வந்து சனி பகவான் இருக்கார். அது வந்து வாக்கு விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. எதையாவது ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். கும்பராசி அன்பர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக அடியெடுத்து யோசனை பண்ணி நகரணும். இல்லைன்னா ராகு பகவான் பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டு பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஓகே, அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், பார்த்து வைங்க. இல்லைனாக்கா ராகு பகவான் பிரச்சனை கொடுத்தவர் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஷெல்வி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கும்பராசிக்காரர்கள், ராகு உங்களுக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றாலும் குரு பார்வை இருக்குது. அதே சமயம் வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்திங்கன்னா பாதிச்சிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ராசியில் கும்பம் வருகிறது. அதே சமயம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படும். பழைய பகைகள் மறந்து சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். லாபம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். புது சொத்து சேர்க்கை ஏற்படும். ரொம்ப நாட்களாக இப்போ 20 வருஷம் 30 வருஷம் ஒரு நிலம் வாங்கிட்டு அப்படியே இருந்திருக்கும். அதிலெல்லாம் கட்டிடம் எழும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். விவசாயம் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியம் குடும்பத்தில் டக்கு 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 என்று நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதே போல் கண்டிப்பாக பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நரசிம்மர் நாமத்தை சொல்ல சொல்ல பெரிய சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். சந்தோஷம், ரொம்ப அழகாக சொன்னாங்க. பெரியவங்களோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு வரப்போகுது. இன்னிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. சேமிப்பு எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பாற்றல். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்வை செலுத்துறதுனால 7 சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டு கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சேமிப்பு வரக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணுன்னா, நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதிக அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்ற மாரி எந்த ஒரு தொழிலோட நுணுக்கத்தையும் தெரியாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் முடக்கத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சேமிப்புகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள், வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓய்வு உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள், புதிய பொறுப்புகள், கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை அதிகரிக்கும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி விலகல், அதுவே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ராகு பகவான் ராசிக்கு வந்திருக்காரு. அப்போ ராகு வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா ஆசைகளை அதிகமாக தூண்டுவார். ஒரு நண்பர்கள் விஷயங்களில் நண்பர்கள் உங்களை உசுப்பேற்றுவாங்க. நீ உனக்கு நல்லா இருக்கா, யோகம் நல்லா இருக்குது, நீ என்னெல்லாம் செய்ய நான் கூட இருக்கேன்பாங்க. அதை மட்டும் நம்பிடாதீங்க சரி. ஏன்னா கேது வந்து 7ல் உட்காந்துருக்கல, நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் உணசப்பட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனை மாட்ட போகிறது நீங்கள் தான். அதில் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோகம் உண்டு. அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து அந்த தொழிலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் தொடங்கணும். கூட்டணி மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கூட்டணி அமைக்கிறதுக்கான யோகம் இருக்குங்கிறது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கூட்டணியில் எந்த ஒரு தொழிலும் தொடங்க வேண்டாம். கூட்டணியில் ஏற்கனவே தொழிலில் இருக்கவங்க அந்த கூட்டாளியோட செயல்பாடை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா பாத யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச
ஒரு உபகரணங்கள் வாங்கி கொடுங்க, அதாவது சாப்பாட்டுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது, தண்ணீர் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் 2ல் அமர்ந்ததுனால உள்ள பாதிப்பு தன்மை உங்களுக்கு குறைஞ்சு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். நன்றி. ஸோ நண்பர்கள்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ரொம்ப கீனாக யோசிச்சுக்கோங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கும்பராசி நேயர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இப்போ விலகிறாரு. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஏற்றமான காலம் உண்டு. அதே சமயத்துலேயும் அவங்க நினைக்கிறாங்களோசரம் வேணாம், அங்கே வந்து ராகு பகவான் வராரு என்ற ஆகிறாரு. அந்த ராகு பகவான் வந்தார்னாவே அவர் ராகுனாவே எந்த விஷயமே சின்னதால் ஆரம்பிக்கிட்டார், பெருசாக ஆரம்பிப்பார். அது வார்த்தையால் ஆரம்பித்தார்னா அது குடும்ப பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் வந்து சனி பகவான், பொதுவாகவே 2ல் சனி இருந்தால் வார்த்தையில் விட்டுனா அவங்க சிக்கிக்குவாங்க, மாட்டிக்குவாங்க. எந்த ஒரு ஜாமீனுக்கு எந்த ஒரு பொறுப்புக்கு போகக்கூடாது. லக்னத்து அந்த ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 2மே வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால வாய் வார்த்தையால் எந்த ஒரு காரியத்துக்கும் முன்ன வந்து ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடாது. வேணா 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ராசி பார்க்கறதுனால அந்த கேரண்டி இவங்க கொடுக்காததுனா மற்ற விஷயத்தில் தப்பிச்சுக்குவாங்க. அதேமாரியே 9ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால அவங்க நன்மையான காலம், அவங்க தந்தைக்கு வேலை விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில் எந்த ஒரு அமைப்பும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இப்போ குழந்தை எதிர்பார்க்கணும், குழந்தை கிடைக்கும். 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால லாபங்கள் நல்லாவே இருக்கும். என்ன அவங்க வந்து எந்த ஒரு பொறுப்புக்கும் ரொம்ப ஆஜராகக்கூடாது. 7ஆம் இடத்துல வந்து கேது போன்றனால நண்பர்களாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கிறது கொடுக்கறது, பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். கணக்கு வழக்கு, அன்றாட கணக்கு வழக்கு அவங்க சரி பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பெரிய நஷ்டம் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை வந்து சேரும். ரைட். ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும் கும்பராசி நேயர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஸ்வாவசு 2025 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. குரு ராகு கேது பெயர்ச்சி. இதில் வந்துட்டு மேஷம் முதல் கும்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம். 12ஆம் ராசியான மீன ராசி. இந்த மீன ராசிக்கு என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தோன்னா நிம்மதின்றது கொஞ்சம் பார்த்தோன்னா கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், ஆனால் அது சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க மாட்டோம். அதனால் தேவையில்லாமல் கெட்ட பேரும் அவமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2வது மனைவி ஸ்தானம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தா மனைவிக்கு தேவையில்லாத தேக ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. இது வரைக்கும் மீனராசி நேயர்களுடைய அம்மா அவங்களுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருந்தாலும் இனிமேல் அது வந்து பரிபூர்ணமாக சரியாகக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குதுங்க. 2வது விஷயம், குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா அக்கறையும் குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து பார்த்தோன்னா சரியான முறையில் கொண்டு போகல அப்படின்னா அதில் தேவையற்ற பிரிவுகளும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுபோல் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர் தான் மீன ராசிக்காரர்கள். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான யோகா ஆசனங்கள் செய்கிறதுனால நம்முடைய மன ஒற்றுமையும் மனக்குழப்பமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக மணி முருகேசன் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு, கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. மீனராசிக்காரங்களை பொறுத்தவரையிலுமே அவங்க உடல் நலத்தால் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். 2வது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதை தவிர்த்துக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா கிட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா. மீன ராசி. மீன ராசியில் இப்போ சனி வேற வந்து உட்காண்ட்ருக்காரு. அதனால எல்லா மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. உங்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரி டிக்கெட், அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தொழில் தானத்தை குரு பார்க்குறாரு. தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கும். நைட்டு அதிகமாக செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய தூக்கத்தில் கொஞ்சம் கெடும். இதனால் உடல் ஆரோக்கியம் கெடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட். செல்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. மீனராசி அன்பர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக மிக கடுமையான மன அழுத்தத்தில் டிப்ரெஷன்லேயும் இருந்தாங்க. ஸோ அது விலகி ராகு வந்து ராசியை விட்டு விலகி இருக்குது. ஸோ இருந்தாலும் சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காதனாலும் கூட உடல் உபாதைகளும் தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு பாதிப்பை கொடுக்க இருக்குது. ஸோ புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் கிட்ட தம்பதியர் ஒற்றுமை இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்க போகிறது.
ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மீனராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருந்தது, என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சுந்தரபாண்டி அண்ணங்கிட்ட கேட்போம் முதல்ல. அண்ணா சொல்லுங்கண்ணே. மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி, சனி பகவான் ராசியிலே உட்காந்துருக்கார், ராகு பகவான் விலகுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ராகு விலகுறதுனால இவங்க பல விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சு செஞ்சு பல இடங்களில் போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அந்த சிக்கல் இவங்களுக்கு இனிமேல் வந்து விலக போகுது. முயற்சிகள் ஒரு விஷயம் இனிமேல் எடுக்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்க போகிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நிதானமாக எடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் ராசி இருக்கனால கொஞ்சம் நிதானத்தை ஆல்ரெடி அவரே கடைபிடிக்க வச்சிருவார். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கடன் சுமைகள்லேருந்து மீள போகிறீங்க. கடன் பிரச்சனை, அதே போல் நோய் பிரச்சனை, என்ன நோயினே தெரியல, இல்லை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு விட தெரியலன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை மாறும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. சும்மா நீ பெருசா நான் பெருசாங்கிற விவாதங்களை மட்டும் வச்சிங்கன்னா பிரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருப்பாங்க. தகப்பனார் வழி சொத்து கிடைப்பதற்கான ஒரு யோகங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம். முடிஞ்சளவு ஞாயிற்றுக்கிழமை சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு செய்யுங்க, அல்லது சிவன் கோயிலில் போய் மனசார உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு, வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. நன்றி. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றாப்புல மீனராசிக்காரர்கள் நிறைய விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியனை சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. இந்த மீனராசிக்கு ஜென்மசனி இது வந்து பொதுவான காமன் பலன். எல்லா மீனராசி ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு இப்போ இந்த சனி பகவான் மாறுறாரு, குரு பகவான் மாறுறாரு, ராகேத் பகவான் எல்லாம் மாறி இருக்கிறாங்க. அவங்க ஒரு ராசி விட்டு ஒரு அடுத்த ராசி போகும்போது அந்த ராசி உள்ள குணத்தை அடுத்த ராசி போகும்போது எந்த ராசி போகிறோம் அந்த குணம் அப்படியே அந்த ராசியுடைய குணம் வரும். அதில் வந்து அந்த கிரகம் மாறுற இடத்துல முன்ன ஏதாச்சும் அவங்க ஜனன ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் இருக்குதா, பாவ கிரகம் இருக்குதா, சுப கிரகம் இருக்குதுன்னா பார்க்கணும். ராசி அமைப்புலையும் பார்க்கணும், லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும். இந்த அமைப்புக்கெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல கிரகம் இருக்குதா, கெட்ட கிரகம் இருக்குதா, ராசி ரீதியாகவும் பார்க்கணும், லக்ன ரீதியாகவும் பார்த்து தசாபுத்தி இது பார்த்து அவங்க ஜாதத்தில் நல்ல அமைப்பு காலம் இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, 7 சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதத்தில் அமைப்பு நல்லா இருந்தால் அவங்க நல்ல காலமே இருக்கும். அவங்களுக்கு கஷ்டமான கெட்ட கிரகங்கள் இருந்தால் அது கெட்ட காலம்தான். அது பார்த்து அவங்க ஒரு பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு அஸ்ட்ராலஜரை ஜோதிடரை பார்த்து அதை வந்து அவங்க சரி செய்து கொள்ளணும். இது பொதுவான என்னுடைய கருத்து. நன்றி. ரொம்ப அழகாக அவருடைய கருத்தையும் மீனராசிக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் சொன்னார். அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மீனராசிக்கு ராகு ஜென்மத்திலேருந்து விலகிட்டு ஜென்மத்தில் சனி வரார் அப்படின்றது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பல் தன்மையை கொடுக்கக்கூடிய சூழல் அதிகம். சனி பகவான் ஒரு சோம்பல் தன்மையை கொடுத்துருவாருன்றதுனால தொழில் விஷயத்தில் ஏதாவது இப்போ செஞ்சிங்கன்னா அதை சரியாக முன்னேற்றமாக செய்ய முடியாத சோம்பலை கொடுத்துருவாங்க. அதனால் ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தான். ஏன்னா வந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் செய்யுங்க, பெரிய லெவலில் முதலீடு போட வேண்டாம். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வம்பு வழக்குகள் வரும். ஏன்னா ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கும் போது தேவையில்லாத பதட்டம், குழப்பம், மற்ற விஷயங்கள்லாம் தொந்தரவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அடுத்தது குழந்தைகளோட விஷயங்களில் கொஞ்சம் வந்து அவங்கள கண்காணித்து அவங்களுக்கு படிக்கிற விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றமாக கொண்டு போகணும். வழக்குகள், தீரா கடன், தீரா வழக்கு, தீராத நோய்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு முடிவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக எதையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதுசாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே இருந்ததுன்னா தீர்ந்துடும், இல்லைன்னா புதுசாக வந்துடும். அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயம் உண்டு. ரைட். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் மீனராசி நேயர்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஒரு அடைமொழியோடு ஆரம்பிப்பார். ஐயா சொல்லுங்கய்யா. அன்பும் பக்தியும் எண்ணம் கொண்ட மீனராசி நேயர்களே,
இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 7.5 சனி நடக்குதுன்னு சொல்லி பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு கொடுக்காது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும், நிறைய வெற்றிகள்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், பொதுவாக இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் விட்டு வெளியூரில் கிடைக்குதுன்னு வருத்தப்படாமல் சந்தோஷமாக போங்க. அதில் தான் நல்ல லாபமும் நிறைய வருமானங்களும் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலங்களை பலப்படுத்தி கொடுப்பதற்கான அன்பு பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகி இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வார்த்தைகள்னால பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கு, ஆண்கள்னால பெண்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மன உளைச்சல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் இரட்டைப்பு லாபமும் இரட்டைப்பு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழிகள், தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டி பொறாமைகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகளை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். இந்த வருடத்தில் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைவதற்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் அடைமொழியோடு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் சொல்கிற அந்த வார்த்தை அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவர் இருந்துகிட்ருக்கார் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி ராசி இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்குது அப்படின்றத இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு 2025 நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. மீனராசி, மீனராசிக்கு ஜென்மசனி. இது நிறைய பேருக்கு ஒரு பதட்டம். உங்கள் வீட்டுக்கு தான் சனி வரார். அதே போல் நீங்கள் ராகு விலகிறார். 6ல் கேது வருவது ரொம்ப விசேஷம். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதியத்தில் இருந்தாலும் 10ஆம் இடமான தொழிலை பார்க்கறதுனால மீனராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த தடையெல்லாம் ஓடிடும். அரசு வேலைக்காக நிறைய பேரில் இருக்கக்கூடியதில் மீனராசிக்காரர்கள் அந்த வேலையை டக்குன்னு பிடிச்சிடுவாங்க. நீட்டில் அதிகமாக செலெக்ஷன் ஆகக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா மீனம் வரும். அப்போ ஜென்மசனி ஏன் வேலை செய்யலைன்றதை பார்க்கணும். ஜென்மசனி இருந்தாலும் ராசிநாதன் பார்வைக்கு மிகப்பெரிய பலம். அதே போல் ரொம்ப நாளாக உடம்புல இருந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். வண்டி வாகனம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அது ஜென்மசனியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், அதில் போயிட்டு வீலிங் பண்ணிக்கின்னு 4 சக்கர வாகனத்தை 2 சக்கரத்தில் ஓட்டினீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையை அது காட்டும். கூடா நட்பு கேடு விளை. பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உறவுக்காரங்க அவங்க இவங்கன்னெல்லாம் டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். சுபவரியம் நிச்சயமாக ஏற்படும். ரொம்ப நாட்களாக இருந்த கஷ்டம் போகும். வீடு இல்லையே வீடு கிடைக்கும், வண்டி இல்லையே வண்டி கிடைக்கும். அதே போல் சுபகாரியம் நடக்கலையே, ஆடை ஆபரணங்கள் கிடைக்கலையே, நகை கிடைக்கலையே, வைரம் கிடைக்கலையே, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம், அங்கெல்லாம் போய் செழிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் இருந்த பிரச்சனை தீரும். கோயில் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும்னு நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன? டெய்லி ஒரு 25 தோப்புக்கரணமாவது போடணும். வயசானவங்களாக இருந்தாலும் சேரில் உட்காந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சியெல்லாம் இப்போ நிறைய யூடியூப்பில் வந்துருக்கு. உடற்பயிற்சி செய்யலைன்னா மீனத்துக்கு கழுத்திலிருந்து முதுகு, அடிவயிறிலிருந்து கழிவு பாதையில் மிக மிக பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்காரர் மேஷத்திலிருந்து மீனத்தில் பார்த்தால் மீனம் வெற்றிகரமான ராசிக்காரர்களாக இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் இப்பொழுது பார்ப்பது ராகு கேது, குரு பயிற்சி, தமிழ் புத்தாண்டு என்ற 3-in-1 3-in-1 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 விஷயத்திற்கும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களும் எல்லோரும் பொறுமையாக வருடம் வேந்தர் டிவி மூலியமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஜோதிடர்களுக்காக ஒதுக்கப்படுவதற்கு வேந்தர் டிவி நிர்வாகத்திற்கு மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
குறிப்பாக பாரிவேந்தர் ஐயா, நிர்வாக இயக்குனர் SRM அண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கும், CEO மேடம் அவர்களுக்கும் மற்றும் டைரக்டராக இருக்கக்கூடிய பிரேமுக்கும், அருமை தம்பி ஆங்கர் சினிமா நடிகராக இருந்து இந்த வருடத்தில் பல புது படங்களில் ஹீரோவாக அறிமுகமாக கூடியவரும், அதே போல் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் அத்தனை பேர்களுக்கும், ஒவ்வொருத்தர்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட நண்பர்கள் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவர்களுக்கும் இனிய தமிழ் விஸ்வாவசு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.